அந்த கதை அன்றைக்கு கதைச்சு கதை தான் அன்றைக்கு கதைச்சு தான் இவரோட கொழுவுப்பட்டு பிறந்த இவர் இராணுவத்துக்கு சார்பா கதை கவிழ்க்கிட்டு தான் எனக்கு கோபம் வந்தது. உண்மையில நாகரண்ணையோட நான் பெருசா இது பண்றேன் இல்லை. அன்றைக்கு இன்றைக்கு இராணுவத்துக்கு வந்து சொல்லுங்க. இன்றைக்கு நான் ஒரு கிளிப்பு பார்த்தேன். யார் நம்மட இங்க மிஸ்டர் ரத்னசாமி அங்க போய் அவரோட தோளோடு கை போட்டுருக்கிற மாதிரி ஒரு கிளிப் போட்டுருக்காங்க. வெட்டி ஒட்டினாங்களோ தெரியாது. ஆனால் அவரோட நிற்கிற மாதிரி ஒரு கிளிப் ஒன்று அங்கே வந்திருக்குது. அதையும் பார்த்தேன். நினைக்கல இவர் அவரோட கையொத்து நிற்பார் இல்லாட்டி. ஆனால் முந்தி ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. என்னச்சுன்னா யூரோப்பில் இருக்கல. இப்போ எனக்கு எஸ்பி ஃப்ரெண்ட் மயூரன் ஃப்ரெண்ட் கேட்கல. ஊருக்கு வரைக்கல நாங்கள் சந்தித்து சம்பாஷணை செய்கிறது தானே. ஆனால் அதே எடுத்து கிளிப்பை போடுறது வந்து எதுக்காண்டி போடுறீங்க நீங்கள்? நீங்கள் டக்காண்டா அங்கே போயிட்டீங்க. நாங்கள் அங்கே ஒன்றா இருக்கிறோம் போகிறோம். இல்லாட்டி உங்கள் வெட்டி ஓட்டினா கூட தெரியாது. இப்ப அதுதானே கூட நடக்குது. அதுதானே நானும் கதைக்க கூடாதுன்னு தானே பார்த்துட்டு இருக்கேன். ஆனாடாவிட்டாலும் தசையாடும் இல்ல. ஆனா இவங்க செய்யற அநியாயத்துக்கு நாங்கள் எல்லாரும் உலக கழிவு ஊத்தினாலும் தாங்குவாங்க. ஏனென்றா அவங்களுக்கு ரொம்ப நல்லவங்க. இதான் உண்மை. அதை விட கொஞ்சமாவது ரோசம், மானம், சூடு, சுரணை இருக்கணும். இந்த இப்ப அடுத்த கிழமையோட என்ன தலைவர் கிளம்புறாரா நம்முடைய அண்ணன் என்ற சொந்தம், அதுக்கும் போய் ஆகணும், வேற வழி இல்ல. அது அது பொய் இல்ல மயூரன். அவர் அப்படி போய்த்தான் ஆகணும். அப்ப அதுக்கு முதல்ல அவரையே சொல்றாரு. என்ன சொன்னால் அநேகமா தீர்ப்பு அண்டை எண்ட கொண்டாலும் விழுவட்டு வந்தது. தீர்ப்பு அண்டைக்கு சொல்லப்படும் போல கிடக்குது. ஆனால் சந்தோஷம். என்ன காதுல தேன் வாக்குற மாதிரி இருக்கு என்ன. சரி, அவர் போட்டாருன்னு வையுங்க. அதுக்கு பிறகு நீங்க வந்து இங்க என்ன கதைப்பீங்க? அதுதான் ஒருத்தன் சொன்னான், எங்கட என்டர்டைன்மெண்டே நீ தான், நீ போன நான் என்ன சொல்லி அங்க ஒருத்தன் போட்டான். ஆல்ரெடி என்டர்டைன்மெண்டே இல்லாம போயிருமே. ஆனா யூடியூப் இருக்கு இப்ப, அதையும் போட்டு யூடியூப் வச்சு நடத்ததானே போறான் இவன். இப்ப யூடியூபரை தான் வேற போறான். இவனை மக்களை காப்பாத்துறா, மக்களுக்காண்டி வேலை செய்யறான்னு அனுப்பிவிட சைத்தான் வந்து என்ன செய்து வச்சிருக்கு, தான் ஒரு யூடியூபரா மாறி இருக்கு. ரைட், உனக்கு யூடியூப் தானே பிடிச்சிருக்கு, சரி அதை செய்யன்னு சொல்லி இப்ப சனம் மாத்தி விட்டுருக்கு. அப்படின்னா யூடியூபராரு என்ன உனக்கு காசு வரும். அவரே தந்த வேலை சொல்லிட்டாருண்ணா. தான் டாக்டர் நான் டாக்டர் இல்ல, அதெல்லாம் இப்ப இல்ல டாக்டர். அப்ப யூடியூபர் தானே. என்னடா அதையும் ரிசைன் பண்ணிட்டாரு. இப்ப இதாலையும் ரிசைன் பண்ணி விட்டுருவாங்க. அவங்களாயும் ரிசைன் பண்ணி விட்டுருவாங்க. செருப்பால் அடிச்சு கலைப்பாங்க. அதான் இப்ப என்னடா நான் இன்னொரு கிளிப்பும் பார்த்தேன். நான் அந்த இன்னொரு நண்பர்களால் விடுறாரு. என்னச்சுன்னா, ஐயோ அர்ச்சனா நம்மடைய ஆள் தான், அவன் எங்களோட தம்பி, அவனை காப்பாற்றணும். ஆனா கிட்ட போயிடாங்க. பயங்கர கட்டிக்காரன், பயங்கரமாக வச்சு செஞ்சு விட்டான். எங்கட தம்பி அவரை நீங்கள் காப்பாற்றாம யாரு காப்பாற்றுறது? அவனுக்கு நாங்கள் கொடுக்கணும். இல்ல கட்டி விலையை போட்டு கட்டி என்னிட்ட கொண்டு வாங்கோ. நாங்கள் தானே வாழ் கொடுக்கணும். விலையை போட்டு கட்டி என்னிட்ட கொண்டு வாங்க. நீங்கள் இவன் வீடியோ பற்றி எனக்கு சொல்ல இல்லமா, யோசிச்சு பாருங்க. நான் ஐ ஆம் ப்ரொஃபஷனல். இதுல வந்து ப்ரொஃபஷனலா இவன் எதிரி நான். அப்ப எனக்கு எவ்வளவு தெரியும், அவ்வளவு வார்த்தையும் வார்த்தையா சொல்லுவேன். அந்த யூடியூப் சேனலே ஓடுறதே உங்களால. ஐயோ, நான் யூடியூப்ல பாக்கல. நான் ஒரு வசனம் சொன்னேன், யூடியூப்ல பாக்குறேன். யாராவது கேசவன்னா அதை வெட்டி ஒட்டி இங்க அனுப்பினா நான் பாப்பனே ஒழிய அவனுக்கு ஒரு வியூ நான் கொடுத்தது கிடையாது. எனிவே நான் சாப்பிட்டு படுக்க போறேன். நல்ல சந்தோஷம், நன்றி. நல்ல வரி, நல்ல சாப்பாடு, சாப்பிட்டு படுக்க போறேன். என்ன மயூரன் வரி என்ன, மனசுல ஒரு சந்தோஷமும் ஒரு எந்த விதமான கவலையும் இல்லாத தன்மை. ஓகே, நன்றி. நன்றி சார். நன்றி சார். வணக்கம். அது வெறின்றது வந்து வெறியில பல விதமான வெறி இருக்குது. கடிச்சு குதறணும் பாரி இருக்கும். இப்படியான ஒரு வெறி தான் மயூரனுக்கு இருக்கிற வெறி. அது வந்து மயூரன் இப்ப சொன்னது உண்மையிலே எதிர்மறையா இருக்குது. ஆனா எங்களோட உணர்வு இந்த பிள்ளையா சொல்லிட்டார். எங்களோட உணர்வை செயல்படுத்துறதுக்கு எங்களுக்கு தூண்டுற அதுதான் அந்த
அது இல்ல போராட்டமா இருக்கலாம், உத்வேகம் பேச்சுக்களா என்ற இருக்கலாம். சொல்லியோட உத்வேகம் என்ற ஒரு தமிழ் சொற்கள் இருக்கு. உத்வேகம் என்று நான் பச்சையா சொல்றேன். நான் ட்ரிங்க் பண்ணிட்டேன், அதாவது எனக்கு வெறி, அதாவது மது போதைன்றது தான் அந்த வெறி. ஆனா வெறி என்றது இதையும் ஆனா ஆதரி ஆனா இதையும் தேடும். திருப்பி திருப்பி நான் ஸ்டாப் பண்ண காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க. ஓகே Please, ஓகே ஓகே விடுங்க. இனி 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 அப்படி இனி அதுக்கு இனி அது வேணாம். ஓகே Okay. நன்றி. நன்றி. நன்றி நன்றி. அதைங்க தொடர்ந்து காய்ங்க. அதிகார ஓடிட்டார் தம்பி, என்னாச்சு? அதிகா எனக்கு பிரச்சனை, அவருக்கு வருவார், அங்கே வேறு வருவார், நகரம் வேலை நின்று கொண்டு இது பண்ணுவார். எங்க சங்கரக்கான இல்ல 10 மணிக்கு 9 மணிக்கு வருவார். வந்து ஒரு கேள்வி என்னோடு 9 மணிக்கு வருவார். அந்த கேள்வியோட சரி அவ்வளோ 9 அந்த 9 கேள்விக்கும் பதில் அளிக்கிறவள சரி நேரம் காணாம போய். விடவே மாட்டேன். நானும் இல்லை இதாத்தான் இருக்கணும். நானும் விடுறதே இல்லை. வரட்டும் கேள்வியோட. கேள்வி கேட்டால் பிகே அண்ணைய தேடிக்கொண்டு இருக்கிறேன். பிகே அண்ணன் மாட்டேன் இல்லை என்னட்டு வீக்கெண்டாக நினைக்கிறேன். இல்ல அன்னைக்கு வந்து அந்த இல்ல வெள்ள நின்றவர் இப்ப இல்ல பொருடாங்க. வெள்ள நின்றவர் இப்ப இல்ல பொருடாங்க. இல்ல நான் அன்னைக்கு தளத்துல இருந்தேன்னா நித்திரையா போயிட்டேன். அப்போ ஒரு கோல் வந்தது, என்ன உங்களை கழுவி ஊத்துப்படுது, நீங்க எப்படி இருக்கிறீங்களான்னு. அது தவறான ஒன்றும் இல்லை. அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் சொன்னவராம். எனக்கு வந்து குளர்ன்னு சொன்னவராம். அது சரியோ பிள்ளையோ அது என்னன்னு இருக்கா கேட்கணும். என்னென்றால் எங்க அண்ணாவை காண இல்லை. ஆனா வேலை பிஸி. சரி ஓகே ஓகே. எஸ்பி அடுத்தது என்ன? சங்கரண்ணையே முதலமைச்சரை ஆக்கலாமோன்னு கேட்கணும். என்ன செய்யலாம்? சங்கரண்ணா சரியான ஆள் இருக்கும். இல்ல சங்கரண்ணைய கிழக்கு மாநிலத்தில் அவர் ஆக்கலாம். நான் சொல்றேன்னு அவரை ஆக்கலாம். என்னத்தை வச்சு சொல்றீங்க? அவர் இப்ப கிழக்கு முதலமைச்சர் இப்ப பிரிச்சு விட்டாங்களா, என்ன செய்யறது? கிழக்கு மாநிலத்தில் அவருக்கு அங்க இஞ்சிஞ்சா தெரியும், மக்களின் கஷ்டம் தெரியும், எவன் அங்க உருட்டுறான்னு தெரியும். அவர் அதை விட அவர் சொல்லியிருக்கார், வீடு பூந்து அவர்கிட்ட வாகனங்களை கொளுத்தி வீட்டை கொளுத்தி எல்லாம் செய்தவங்க எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் எப்படி அங்க இருந்திருப்பாருன்னு தெரியும். ஸோ கணக்க தகுதி இருக்காரு. இல்ல எங்களை விட அவருக்கு வடக்குல வந்து எந்த சகல இடமும் தெரியும். வடக்கு கிழக்கு ரெண்டும் தெரியுமா? நீங்கள் இதே மாதிரி தான் என்ன வடமானத்துக்கும் சிஎமாக்குறோம் என்ன சொல்லி ராசா பேச்சா இருக்கணும். படுக்க போறேன் சாப்பிட்டு படுக்க போறேன்னு சொன்னா சொல்லா இருக்கணும். நானும் பாத்துக்கணும். அங்க அவரை சிஎமாக்குவீங்கன்னா என்ன வடமானத்து சிஎமாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? சிஎம் என்ன என்ன தகுதி இருக்கு முதல் ராசா? இனி மியூட் பண்ண கூடாது, சரியா? இனி மியூட் பண்ண கூடாது. சிஎம் என்ன? சின்ன மாப்பிள்ள தெரியுதல்லோ. நீங்க பெரிய மாப்பிள்ள ஆயிட்டீங்களே, உங்களுக்கு என்ன அந்த ஆசை? ஓகே சாரி. அது என்னன்னா வாய் ஒண்ணு பண்ண பக்கண்டு சரி கேட்டுக்கொண்டிருப்போம். வரவைக்கு எல்லாரும் சிஎம் பண்ணோம்னா வாய் உண்ணுது. இதுல நீங்களுமா? வணக்கம் வணக்கம் வாங்க கதைக்கலாம் வேணா. ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம் என்னென்னு சொன்னா சிஎம் சொல்றது என்னென்ன வடமான சோயில 25-30 பேருக்கு கொடுப்பாங்களோ? அப்படித்தான் போகுது. நாங்கள் ஆக்கள் வாரத கூட வரியனவன்னு பார்த்து கொஞ்சம் பேரு 25-30 பேருக்கு கொடுப்பாங்களா? சிஎம் அவ்வளவு பேரே கொடுக்க மாட்டோம், ஒரு 5-6 பேரு கொடுப்ப வேண்டி யோசிச்சிருக்கிறோம். ஏன் தொகை கணக்கா இருக்கு? 30 பேருக்கு கொடுக்குறாங்களா வடமானத்துல? உங்களோட நான் நினைக்கிறேன் நாங்கள் கதைக்கிறது உங்களுக்கு லேட்டா வருது. ஹலோ அண்ணா கேக்குதா? ஒருக்கா இறங்கிட்டு வாங்க, ஒருக்கா இறங்கிட்டு கனெக்ட் பண்ணுங்க. வணக்கம் வணக்கம். இல்ல 25-30 பேருக்கு கொடுப்பாங்களா சிஎம் பதவி? என்ன வரவே எல்லாரும் என்ன சிஎம் ஆக்கணும் ஒன்று நின்றான்னா அது எத்தனை இது 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒவ்வொருத்தர் சிஎம் இருக்கலாம். நீங்க ஏதோ பொறாமையில கதைக்கிறீங்க போல எனக்கு. ஆயிஷனா ஹலோ வணக்கம் அண்ணா. வணக்கம்
ஏசி நான் வரவா கேக்குது கதை. ஆனா சிஎம் பதவி ஆனா சிஎம் பதவின்றதுன்னா வடமாகாண சபையில 20-25 வரை கிடைக்குமா ஒரே நேரத்துல? கேள்வியை கேட்டு பதிலே சொல்லி போட்டு சொல்லி கதை அதை உடனே தான் கேட்குறேன். எனக்கு விளங்க இல்லைன்னா என்ன சொன்னா எனக்கு நீங்க தெரியாது. கேட்ட எல்லாத்துக்கும் நான் வாரவே பதில் இல்லாம சொன்னா நாங்கள் நீங்க உங்களுக்கு கேக்குது இல்லையா இல்ல டிலேயா வருதோ ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்கு. எஸ்பி புதுசா ஒரு ஆள் வந்திருக்கு. வணக்கம் மாங்குவில் பேர் மாங்குவில். நல்ல வணக்கம் பேர், அழகான பேர். வணக்கம் மாங்குவேல். கோல் வந்துட்டு ஆளுக்கு. ஏசி என்னப்பா கதை இங்க வாப்பா. ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம் போல கால் வடிவா இன்னும் வேற இல்லை. ஏசி என்ன நிக்கிறீங்களா? இந்த முதலமைச்சர் பதவியா எத்தனை பேரையா முடியலப்பா. முடியல சுவாமி, எங்களாலே கதைக்க முடியல சுவாமி. இல்ல இப்ப ஒரு 2-3 பேர் கதைக்கிறோம். ஐசி என்ன சொன்ன மாதிரி 25 பேர் வந்து 6 என்று கதைக்கிறது. சொல்லுங்க பாப்போம். 6 ஒவ்வொரு 2 தெரியாம கிடையாது. எல்லா பக்கம் தானே முளைச்சு போயிருக்கிறோம். ஒரு ஆளுக்கு 5 நிமிஷம் போட்டாலே ஒரு நாள் போயிரும். என்ன நாட்டில காமெடியா போச்சு. இன்றைக்கு ஒரு இது பார்த்தேன். வருகிறார் எங்கள் இதன்று போட்டு இளஞ்செழியன் ஐயாவை போட்டு பாட்டும் போட்டு கீழுக்கு 3 பேர்ட்ட படத்தை போட்டு சிவம்பால வெட்டி கிடக்கு. அவரை வருகிறாரு இல்லையா? அவரை வருகிறாரு இல்ல வர வேண்டாம் போட்டிருக்கேன்னா வருகிறாரு இல்ல வர வேண்டாம் போட்டுக்கிட. உங்களோட கண்ணியத்தோட இருங்கோ, இதுக்குள்ள இந்த சாக்கடை அரசியலுக்கு வர வேண்டாம் போட்டுக்கிறாங்க. கடைசி அந்த பாட்டோட போட்டுக்கிட பார்த்து நீங்க எந்த கண்ணாடி மாற்றி போச்சு. இல்ல பாட்டோட போட்டிருக்கிறாங்க. வருகிறோம் போட்டோன்னா இல்ல கடைசியில கீழே 3 பேர்ட்ட படத்தை போட்டு, அதாவது ரீச்சா பாஸ்கரன் இவர்கிட்ட டாக்டர் இன்னும் ஒரு படத்தை போட்டு சிவப்பால கிராஸ் பண்ணி வெட்டி போட்டு இவர்கிட்ட படத்தை பெருசா போட்டு எங்கள் ஏதோ சம்திங் வருகிறார் என்று சொல்லி வாராண்டா பாட்டும் போட்டு அதனால ஒரு 4-5 வீடியோ வந்திருக்குன்னா அதுல நீங்க சொல்ற அதுவும் ஒன்று வந்திருக்கு. அதை விட இன்னும் ஒன்று வந்திருக்கு. நீங்க வர வேண்டாம் ஒன்று வந்திருக்கு. அதை விட தமிழின துரோகின்ற போட்டோவும் போட்டு இவையோட ஆட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்குண்ணா. அப்படி 4-5 வீடியோ வந்திருக்குண்ணா. ஓகே ஓகே ஓகே. அதான் நான் என்ன கேட்க வந்தேன்னா, இது 15-20 பேருக்கு 20 பேருக்கு மேல இந்த மாகாண சபையில உறுப்பினர் பதவி மாதிரி மாகாண சபையில சிஎம் பதவி என்ன வாரவையெல்லாம் நாங்கள் சிஎம்மா வர போறோம்னு சொன்னான்னா, இப்போ நார்மலாவே ஒரு ஆள் 2 பேர் 2-3 பேர் வந்தாலே அங்க ஒரு போட்டித்தன்மை அமோகமா இருக்கிறது. இப்போ எல்லாருமே நாங்கள் சிஎம்மா வர போறாங்கன்னு சொன்னா அங்க மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறது? இதுல இது உள் இது விளங்குதா உங்களுக்கு விஷயம்? என்ன இதை இந்த போட்ஸை உடைக்கிறதுக்காக வேண்டி இவங்கட ஒரு நிலையான ஒரு இருப்பில்லாம பண்றதுக்காக வேண்டியான ஒரு சதிதானன்னா எல்லாரையும் குழப்பி ஊரா குழப்பி விட்ட உடனே எல்லாம் உடைஞ்சி ஒரு இது இல்லாம வரும். அப்ப அதுல ஒரு என்பிபி காண்டி ஒரு தமிழால் வருவார். அப்ப என்பிபி ஆக்கள் எல்லாம் சேர்ந்து அதுக்கு ஓட் பண்ணிவிடும். ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம எங்கட மக்கள்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம அவங்க கன்சன்ட்ரேஷனை மாத்துறதுதான் என்ற ஒரு கருத்து. நீங்க சொல்ற மாதிரி கடைசி லாஸ்ட் மினிட்ல ஒரு பிரபல்யமான என்பிபிக்கு சார்பான ஒருத்தர் வந்து களமிறங்குவார். அது வடக்குலையும் நடக்கும், வடக்குலையும் நடக்கும், கிழக்குலையும் நடக்கும். ஒரு ஆள் வந்து களமிறக்கப்படணும் தமிழ்ல. ஆனால் எம்பிபி ஆளா இருக்கும், தமிழ் ஆளா இருக்கும். இவையெல்லாம் உடைஞ்சி சின்ன பின்னமாய் போயிருக்கீங்களா? எம்பிபிக்கு ஒரு ஓட்டு இருக்குத்தானே, அவ்வளோ அங்க ஓட் போடுறீங்களா? சிம்பிளா வருவிடும். ஸோ வடக்குலையும் கிழக்குலையும் எம்பிபியின் ஆளுநர் ரிப்பீட். இப்போ என்ன இந்த கிழக்கு மாகாணத்தில் இப்போ எனக்கு இதை சரியா சொல்ல தெரியலைன்னா இந்த கலாச்சார உடையன்ற ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இப்போ நடந்து கொண்டிருக்கு தானே என்ன, அதாவது வைத்தியசாலையில். அப்போ அது கூட இவங்கட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு திட்டமிட்ட செயலாக இருக்கலாம். இப்படி ஒன்றை உருவாக்கி போட்டு நாளடைவில் என்பிபி தான் இவர்களுக்கு மீட்பராக உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம், உங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் நாங்கள் நிறைவு செய்கிறோம், நிவர்த்தி செய்கிறோம் என்று சொல்லி கொண்டு வந்து அந்த இஷ்யூவை அந்த சோல்வ் பண்ணி முடிச்சிட்டேன்னா
அவர்கள் அவையின் வாக்குகளை பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி கூட இப்படியான ஒரு நிகழ்ச்சி திட்டமா இருக்கலாம்ன்றது இல்ல இல்ல தனிப்பட்ட அப்படித்தான் பேசப்படுது. மருத்துவத்துறையை சேர்ந்த ஆட்கள் அந்த இவர் ஒருத்தர் அதுல நிக்கிறாரு, அவருக்கு தான் அந்த இது கிடைக்க போகுதுன்னு சொல்லி அதான் நடக்குது. இதுல கதைக்கு பயமா இருக்குன்னு அப்புறம் இல்ல இல்ல ஒரு சங்கர் வந்துட்டார், இது வந்து இப்ப பொது தெளிவா விடயம், நீங்க சொல்லுவார். கதைக்கலாம், பொது விடயம் வணக்கம் சம்பந்தப்பட்டது வணக்கம் கதைக்கலாம். வணக்கம். அதோட 80ஆம் ஆண்டு கால 80, 81, 82, 83, 84, 85, 86 இந்த ஆண்டு காலங்களில் மாகாண சபை இருக்க இல்லை. அப்போ எப்படி இருந்தது நாடு? சரியான எனக்கு சத்தியமா எனக்கு உண்மையில இதுகள் எல்லாம் தெரியவே தெரியாது. நீங்களும் கொஞ்சம் நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுதானே அந்த கேள்வியை கேட்பீங்க. நீங்களே பதில சொல்லுங்க சங்கரண்ணா. இல்லை, அப்போ அது நல்லா தான் இருந்தது. இப்போ என்னென்னா மாகாண சபை வந்ததுக்கு பிறகுதான் பிரச்சனைகளும் கூடினது. மாகாண சபையை வடக்கு கிழக்க ஒரு சேர்க்கணும் என்று இந்தியா கொண்டு வந்த ஒரு திட்டமே ஒழிய, ஆனால் அதை அனுபவிச்சாக்கள் மிச்ச ஏனைய 7 மாகாணங்களும் தான். இந்த வடகிழக்கு பார்த்தீங்கன்னா 88 முதலாவது வடகிழக்கு இணைந்த தேர்தல் நடந்தது. அதுக்கு பிறகு யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் கிழக்கு மாகாணத்தில் யுத்தம் முடிஞ்ச பிறகு 2008 கிழக்கு மாகாண சபை வந்தது. அதுக்கு பிறகு 2012 நினைக்கிறேன் வடமாகாண சபை வந்தது. வடமாகாண சபை ஒரு தரமும் கிழக்கு மாகாண சபை 2 தரமும் இருந்தது. ஆனால் ஏனைய 7 மாகாண சபைகளும் 87 காலத்திலிருந்து இயங்கி கொண்டே இருந்தது. ஆனால் எங்களுக்காண்டி தான் வடகிழக்கு மாகாண சபை உருவாக்கப்பட்டது. ஆனால் வடகிழக்கு நிரந்தரமாக இருக்க இல்லை. வடகிழக்கு இணைஞ்சி இருக்கக்குள்ளையும் எல்லாருக்கும் அது பெரிய ஒரு விருப்பமாகவும் இருக்க இல்லை. வடகிழக்கு மாகாண சபை இருக்கைக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தான் தலைநகரமாக, அதாவது தலைமை செயலகங்கள் வடக்குக்கும் கிழக்குக்குமான தலைமை செயலகங்கள் எல்லாமே திருவண்ணாமலையில் இருந்தது. அதை பெருசாக கிழக்கு மாகாணத்தாக்களும் அம்பாறையாக்களோ அல்லது வடக்கில் உள்ள ஆக்களோ அதை பெருசாக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அந்த வடக்கு கிழக்குன்ற இது இருக்கணும், அதில் கிளைகள் எல்லாம் அதில் தனி தலைமைத்துவங்கள் தங்கள் டைம் இருக்கணும் என்றுனா நிறைய எதிர்ப்புகள் எல்லாம் இருந்தது. வடகிழக்கு இணைந்த முதலாவது மாகாண சபையில் முதலமைச்சராக இருந்தது அவர். ஆனால் அடுத்த பிரிக்கும் வரைக்கும் வடகிழக்கு என்ற ஒரு மாகாண சபை தான் இருந்தது. நீங்கள் டிரான்ஸ்ஃபர் அது இது எல்லாமே நீங்கள் திருவண்ணாமலை தான் வரணும். யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே திருவண்ணாமலைக்கு வரணும், அம்பாறையிலேருந்து திருவண்ணாமலைக்கு வந்து தான் ஒரு கடிதத்தை எடுத்துகிட்டு போகணும். அப்படி தான் அந்த சபைகள் இருந்தது. ஆனால் இதில் அரசியலை பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்கு பெருசாக ஒன்றுமில்லை. இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் நார்மலாக அது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சரியாக அவங்களோட கடமையில செய்து கொண்டு வராங்க. இந்த மாகாண சபைன்றது மேலதிகமாக மக்களுக்கான ஒரு சுமையை ஒழிய அது பெரிய ஒரு வேலை திட்டம் ஒன்றும் செய்யப்படலை. மாகாண சபை வந்தால் கூட மாகாண சபை திரும்பவும் வர்ற நிதிகளை பிரித்து திரும்ப இந்த உள்ளூராட்சி மன்றங்கள்ட்ட தான் கொடுக்கும். மாகாண சபை நேரடியாக மக்களோட பெரிய வேலை திட்டங்களை செய்ய போகிறதில்லை. அவங்க மாகாண சபைக்குள்ளே அமைச்சர்கள் உறுப்பினர்கள் வந்தாலும் அது உள்ளூராட்சி மன்றங்கள் மாநகர சபை நகர சபை பிற சபைகளுக்குள்ளே தான் அந்த வள பங்குகள் எல்லாம் கொடுத்து வேண்டும். ஆனால் இவங்க அதுக்குள்ளே வந்தாங்கன்னா தங்களை அதிகாரங்களை செலுத்துவாங்க. இவங்க எப்படியான அதிகாரங்களை செலுத்துவாங்கன்னு சொன்னால் இந்த இடமாற்றங்கள் செய்கிறது அல்லது இந்த வேலை திட்டங்களில் வந்து அவங்கள கட்சி சார்ந்த அவங்கள வட்டாரம் சார்ந்த இடங்களுக்கு அந்த நிதிகளை பங்கிட்டு அங்கே சென்று சுருட்டியெல்லாம் கொண்டு வர வேலை திட்டங்களை செய்வாங்க. அவங்க மாலை மரியாதை அதில் எதிர்பார்ப்பாங்க. அவங்க போகிற இடங்களில் படை பட்டாளங்களாக போகணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க நிறைய செலவுகளை செய்வாங்க. அந்த வர்ற அபிவிருத்தி நிதியில் வந்து இந்த அமைச்சர் ஒரு அமைச்சர் வாராருன்னா அவருக்கான செலவு, அவருக்கு வாகனம், அவருக்கு 5-6 பேர் இது, அவருக்கு குவார்ட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே இந்த மக்கள அபிவிருத்திக்கு வர காசில் தான் அதுக்கான காசும் ஒதுக்கீடு செய்யப்படும். அப்போ நீங்கள் இந்த 9 மாகாண சபைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனையோ முதலமைச்சர், 9 முதலமைச்சர், அதுக்கு பிறகு எத்தனையோ அமைச்சர்கள், அதுக்கு பிறகு உறுப்பினர்கள், அவங்களுக்கான பணியாளர்கள். இது ஒரு 5 வருஷத்துக்கு இந்த அரசாங்கத்தில் அபிவிருத்தி நிதி வந்து சும்மா வீணடிக்கப்படும். இவங்கள்
ஒன்றும் செய்ய போகிறதும் இல்லை. அது நார்மலாக அரசாங்கம் ஒன்று இருந்து அங்கே உள்ளூராட்சி மன்றங்கள் இருந்தாலே போதும், இதை செய்யலாம். ஆனால் இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 2012 பிறகு வடக்கு மாகாண சபை நடக்கவே இல்லை. இந்த கிழக்கு மாகாண சபை கடைசியாக கலைச்சதுக்கு பிறகு இப்போவும் இயங்குது தானே. இப்போ என்ன குறை இருக்குது? அந்த சபைகள் இல்லை உள்ள பிரதிநிதிகள் இல்லையே ஒழிய மற்ற எல்லா வேலை திட்டங்களும் நடக்குது தானே. இதுலயே இப்ப நீங்க இதுல நீங்கள் சொல்றது சங்கர், இந்த இப்ப மாகாண சபை இவங்களை அநியாயமா செலவு வாரன்ற ஒரு கருத்து உண்மை. ரெண்டாவது எங்களுக்கு இல்ல ஆறு இவங்களை பாத்தீங்கன்னா கிழக்கு மாகாணத்துக்கு 31 வட மாகாணத்துக்கு 39 பேர் அடிஷனலா கொண்டு வர போறீங்க. அவ்வளவுதான் வரப்போகுது. இப்ப அந்த பாயிண்ட் சரியா இருக்கு. ஆனாலும் அடுத்தது ஒரு அதிகாரம் இல்லாத மாகாண சபையில இருந்து அப்படி ஒன்று தேவையில்லைன்னு ஒன்றா இருக்கு. ஆனால் நீங்க சொல்ற கருத்தின்படி பார்த்தால் ஒற்றையாட்சிக்கு நாங்கள் எல்லாம் கை கொடுக்கணும் போல எல்லாம் தோணுது. இது இந்த மாகாண சபை வந்தாலும் ஒற்றையாட்சி தானே. அங்க உங்களுக்கு பவர் ஒன்றும் இல்லை. நீங்க இப்ப உங்களுக்கு மாநகர சபை இருக்கு, அதாவது வடகிழக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய மாகாணங்களையும் நாங்கள் அந்த பற்றினையும் இழந்துட்டோம் என்று சொன்னால், அந்த கட்டமைப்பையும் இழந்துட்டோம் என்று சொன்னால், நாங்கள் பிறகு ஆட்டோமேட்டிக்காயே ஒற்றையாட்சிக்கு நாங்கள் கை கொடுக்கிறோம் மாதிரி இல்ல முடியும். அவங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி அதுதான் இணைந்திருந்தா தானே எஸ்பி வடகிழக்கு இணைந்திருந்தா சொல்லலாம். நாங்க வடகிழக்கு இணைந்த ஒரு சுயாட்சிக்குள்ளே அல்லது ஒரு தேசமாக இருக்கிறோம். இப்ப வடக்கையும் பிரிச்சு கிழக்கையும் பிரிச்சு கிழக்க முஸ்லிம்கள்ட்ட கொடுத்த பிறகு நீங்க எப்படி வடகிழக்கு எங்களை தமிழ் தாயம் என்று நாங்க சொல்ல போறோம்? அதுக்குதான் போராடுறோம். வடகிழக்கு உண்டாகணும் என்றதும் வடகிழக்கு இணைஞ்சு எங்களுக்கு ஒரு அரசாங்கம் ஏற்படணும் என்றதும் மாகாண சபைக்கு எல்லா ஆட்சி அதிகாரம் வரணும் என்றதுதான் எங்களோட போராட்டமா இருக்குது. இதையும் நாங்கள் மாகாண சபையை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லி இது சரிதானே, அங்க அதை விட இது ஓகே தானே சொல்றோம் என்று சொன்னால் நாளைக்கு லட்சியத்துக்குள்ள வரதான் அர்த்தம். இப்போ அப்படி இல்லை. இதில் சங்கரண்ணன் கேட்டதுக்கு கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். சங்கரண்ணன் சொல்கிறார் அது இயங்கி கொண்டு அறிக்கை நடக்கிற மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கு. இப்போ என்னத்துக்கு அந்த முதலமைச்சர் இதுண்டு உங்களுக்கு தெரியும். வடக்கில் தமிழர் தாயகத்தில் பெரும்பான்மையாக இருக்கின்ற வடக்கு கைப்பற்றிது. அது எம்பிபி பாரிய அளவு ஆசனங்களையும் பெற்று ஒரு அலையை ஏற்படுத்திச்சுது. அதாவது போராட்டத்தில் அதிகூடியமான முன்னேற்றங்கள் இருந்து போராளிகள் இருந்து சகல விதங்களிலும் இருந்த அந்த தமிழீழ தேசிய கனவோடு இருந்த மக்கள் சிங்கள தேசியத்தை ஆதரிச்சுன்ற ஒரு தாற்பயத்தை சர்வதேசத்துக்கு இந்த என்பிபி அரசாங்கம் காட்டினது. ஆனால் கிழக்கில் உங்களுக்கு இல்லை. மட்டக்களப்பில் தெரியும். அதான் என்ன நாடே அனுரையும் பக்கம், ஆனால் மட்டக்களப்பு தேசியத்தின் பக்கம் துரோகிகளும் சில பறைசாற்றி கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் இப்படி ஒரு தமிழ் தேசியம் சார்ந்து தமிழ் மக்களுக்கு உரிமைக்காக ஒரு போராடும் நாயகனாக வடக்கில் எப்படி ஒரு பிரிவை ஏற்படுத்திய ஊசியை கொண்டு பிரிவை ஏற்படுத்தியது போல சுகுணனை கொண்டு இப்படி ஒரு இந்த முஸ்லிம்களை எதிர்க்கிற ஒரு நாயகனாக கதாநாயகனாக சுகுணனை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இல்ல நீங்க இப்ப சுகுணன் ஒரு அரசு உத்தியோகத்தர், அவர் எப்படி நீங்க அரசியல்வாதியா சொல்லுவீங்க? இதுல கொஞ்சம் பாருங்க அவர் ஒரு நிறைவேற்று அதிகாரி. அவர் சும்மா ஒரு நிறைவேற்று அதிகாரி. அவர் அரசியல் செய்ய நீங்க அவர் எப்படி அரசியல்வாதியா? இந்த நிறைவேற்று அதிகாரி இன்னொரு 6 மாசத்தால மாகாண சபை அதிகரிக்கும் போது தன்னை நிறைவேற்று அதிகாரி இப்படிதான் நாங்க துரோகிகளை நாங்க தான் வளர்த்து விடுறது. சரிதான். நீங்க வர முதலே ஒரு ஆளை நீங்க துரோகி ஆக்க கூடாது. இப்ப எப்படி ஒரு ஆளை துரோகி ஆக்குறீங்கன்னு இப்பவே இதை பாருங்க. சுகுணன் இப்ப இதுல என்ன அரசியல் செய்தவர்? சுகுணன் உங்களுக்கு தெரியாதா? கர்நாடோட சேர்ந்து என்ன செஞ்சாருன்னு தெரியாதா? என்ன செய்தவர் சொல்லுங்களேன். கர்நாடகா ஒரு இணைப்பாளராக இருந்து வலது கையாக இருந்து கர்நாடகாவில் தான் ப்ரொமோட் பண்ணப்பட்டு களவாஞ்சுடிக்கு மாற்ற நான் இங்க வரைக்குள்ள அவரோட தான் இருந்தது. நான் இப்ப முந்த நாள் அவரோட படத்தை நானும் அவரும் எடுத்த படத்தை என் ஃபேஸ்புக்ல என் வோல்ல போட்டிருக்கேன். அவர் என் ஆடியன்ஸா இருந்தவர். நான் அவரோட 8 வருஷம் 2012 இருந்து 2023 வரைக்கும் அவரோட வேலை செய்திருக்கார். சங்கரனையில ஒரு கண்ணை வைக்கத்தான் நீங்க என்னில ஒரு கண்ணையும் வைக்க தேவையில்ல. சரியானே. அவர்
அவர் அரசியல் செய்ய இல்லைன்னா நான் சொல்லுவேன். அவர் அரசியல் அரசியல் சூனண்ண அரசியல் செய்யலன்னு நீங்க சொல்லலாது. இன்னொரு கொஞ்சம் காலத்துல நான் எண்ட 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 வந்து சிந்தனை எண்ட 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 தூர நோக்கு சிந்தனையில இல்ல, சூழல் அவர் இன்னொரு இதுக்கு பிறகு அரசியலுக்கு அவர் வாரன் 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 எனக்கு இதுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. வாரன் ஒரு நிமிஷம் பாருங்க. நீங்க சொல்ற பேரை பற்றி எனக்கு தெரியாது, அவற்றை மூவும் எனக்கு தெரியாது. இப்ப அவர் தான் அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டாரா? இல்ல, அவர் சொல்ல இல்ல. அவர் இப்பவும் அவர் ஒரு வழக்கு என்ன சொல்ற கல்முனை வழக்கு ஆதார அப்ப வைத்தியசாலை எப்படி படைப்பாரு. அதிகாயம் நீங்கள் அவரை பற்றி அவர் ஆ. வாரார் அப்படின்னு எதை வச்சு நீங்க கதைக்கிறீங்க? அதான் அதிகாரம் நீங்க எப்படி கதைக்க இப்ப என்ன என்ன கூடாதுன்னு என்ன சங்கர் இருங்க வாரன், என்ன சங்கர் இருங்க வாரன். முழுமையா நீங்க பேச எதை விட்டா வச்சு தான் கதைக்கிறீங்களா என்ன அதிகாயம்? எந்த கருத்தை முழுமையா நான் இதுக்கு முதல்ல பேசினேன் தானே. அப்ப வந்த பெஸ்ட் ஆரம்பத்துல லைவ் தொடங்குன டைம்ல பேசினேன் தானே. இப்ப வந்து சங்கர்னண்ட பதிலுக்கு என்ற முழுமையான கருத்து வந்து உங்களுக்கு வந்தாதான் அதுல விளக்கம் தெரியும். நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப வந்து தமிழ் தேசியத்தின் பக்கத்துல மட்டக்களப்பு மாவட்டம் ஃபுல்லா வந்து எங்கட தேசிய தலைவர் காட்டின வீட்டிலா இருக்கு. அதாவது இந்த 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 ஜேவிபி அரசாங்கத்தால மட்டக்களப்பு மாவட்டத்தின் கோட்டையை உடைக்க முடியல. அது உங்களுக்கு தெரியும். அதை விளங்கி கொள்ளுங்க. திருப்பி இப்படி இந்த டைம்ல வந்து இந்த மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிற நிலையில வந்து மட்டக்களப்பில் வந்து இவ்வளவு நாளும் போன வருஷம் ஆகாதது, இதுக்கு வருஷம் முதல் ஆகாதது, இப்படி ஒரு பிரச்சனையை பூகம்பத்தை இப்ப ஏற்படுத்தி இந்த டைம்ல அதை எதிர்க்கிறதுக்கும் இதை வந்து இது வந்து கருணா வந்து எப்படி 2020ஆம் ஆண்டு மடமாற்றி எங்களுடைய ஒரு ஆசனத்தை அம்பாறை மாவட்டத்தில் இழக்க கொஞ்சம் வச்சானே. கொஞ்சம் பாரு அந்த பை. எந்த கதையை பாருங்க. நீங்க சும்மா எல்லாம் கலைக்க கூடாது. நான் அதிகாயம் கதைக்கிறேன். அதிகாயம் கொஞ்சம் பாருங்க. அதிகாயம் கொஞ்சம் அப்படி பாருங்க. நான் நிப்பாட்டல, ஒரு ஏன் நிப்பாட்ட பாருங்க அதிகாயம் நிப்பாடுங்க. நீங்க அதிகாயம் சங்கர் உங்களுக்கு கொஞ்சம் பாருங்க. விஷயம் தெரியாம கலையக்கூடாது. இந்த சங்கர் கொஞ்சம் பாருங்க. அதிகாயம் நீங்கள் வந்து நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க விளக்கம் பிறகு சொல்லுங்க. எனக்கு ஷோட்ட இந்த சோட்ட கேள்விக்கு சொல்றேன். மட்டும் பதில் சொல்லுங்க. அதாவது வந்து இவர் சோட்ட நீங்க சொல்றேன். குறிப்பிட்ட அந்த நபர் அரசியலுக்கு வாரத வெளிப்படைத்தன்மையா சொல்லி இருக்கிறாரா? இல்ல இல்ல அதாவது வாரன் 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 ஆதவன நான் நல்ல ஒரு விளக்கம் தரும் கேளுங்க. கல்முனை பிரச்சனை வந்து சும்மா தொடங்கக்கூடாது. கல்முனை வைத்தியசாலை வந்து மூவின மக்களும் வேலை செய்கிற ஒரு வைத்தியசாலை. அதில் இருக்கிற அமைவிடம் வந்து தமிழாக இருந்தாலும் அதுக்கு 2 பக்கமும் முஸ்லீம் கிராமங்கள்லாம் இருக்கு, சரிதானே? ஆனால் அந்த முஸ்லீம் மக்கள் வந்து நீங்கள் அஸ்டர் மெமோரியல் ஹால் 2 கிலோமீட்டர் தூரத்தில் 2 பேஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆனால் முஸ்லீம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத விட கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலை தமிழ் ஹாஸ்பிட்டலுக்கு தான் நிறைய முஸ்லீம்கள் வருவாங்க. ஏனென்றா அங்கே நல்ல நல்ல கன்சல்டன்ட் சிங்களாக்கள் தமிழாக்கள்னு சொல்லி நிறைய பேர் அங்கே வேலை செய்கிறாங்க. நல்ல நிர்வாகம் இருக்குது. அதை விட அந்த வைத்தியசாலையில் ஏற்கனவே முஸ்லீம் பிள்ளைகள், முஸ்லீம் டாக்டர்ஸ், முஸ்லீம் நர்சஸ், அதில் ஆண் பெண் எல்லாரும் வேலை செய்கிறாங்க. அங்கே இந்த சீருடை, அதாவது தலையை மூடி அந்த முஸ்லீம் இது ஏற்கனவே வேலை செய்கிற ஒருத்தருமே இந்த உடையை உடுக்க இல்லை. அது சீருடை என்று சொல்றதுக்கு மேலதிகமாக அந்த ஸ்கார்ஃபை போட்டுட்டு வர்றது கை ஃபுல்லாக கையை மறைக்கிறது. ஆனால் அங்கே ஏற்கனவே முஸ்லீம் பிள்ளைகள் நர்ஸாகவும் இருக்கிறாங்க, சுகாதார உதவியாளர்களாக இருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கு வரைக்கும் இந்த உடுப்பை இன்னும் போட இல்லை. இப்போ புதுசாக 9 பேர் முதல் நியமனம் பெற்று இந்த உடுப்போட தான் வராங்க. வர முதல்ல என்ன செய்திருக்கணும், இந்த வைத்தியசாலையில் என்ன நடைமுறை இருக்குன்றதை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அறிஞ்சு கொண்டு வந்திருக்கணும். அல்லது அந்த உடுப்பை போடாமல் நார்மலாக வந்து நாங்கள் இந்த உடுப்பை இப்படி போடலாமான்னு கேட்டிருக்கணும். ஏன்னா ஒரு நியமனம் பெற்று வரையக்குள்ள நியமனம் யார் கடிதத்தோட வந்தால் அந்த நியமனத்தின் கடிதத்தை கொண்டு அந்த திணைக்கள தலைவர்கிட்ட கொடுத்து அனுமதி எடுத்த பிறகு அவர் கடமைக்கு செல்லலாம். அவர் வரைக்குள்ளேயே யூனிவத்தை நினைச்ச மாதிரி யூனிவத்தை போட்டுட்டு வந்தால் திணைக்கள தலைவர் சொல்லலாம், இந்த உடுப்போட நீங்கள் உள்ள வரையலாதுன்றதை அது திணைக்களத்தில் யாராக இருந்தாலும் அது சொல்லுவார். ஏனென்றா அங்கே இருக்கிற நடைமுறையை நீங்கள் மாற்றியலாது. அதுதான் நடந்தது. அன்றைக்கு அதிகாரம் அவர் வைத்தியர் டாக்டர் சூலம் வந்து அதுக்கு முதல் நாள் ஆக்சிடென்ட் ஆகி அவர் டியூட்டி முடிஞ்சு திரும்பி பைக்கில் போய்கொண்டிருக்கல கிரான்குளத்தில் ஆக்சிடென்ட் ஆகி அவர் போட்டில் இருக்கார். பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவர் சொந்த ஹாஸ்பிட்டல்லையும் இருக்க இல்லை, அதாவது அவர் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலில் இருக்க இல்லை. 40 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிற மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலில் அவர் போட்டில் அட்மிட் ஆகியிருக்கார். அவருக்கு இந்த சம்பவம் தெரியா. அங்கே இருந்த பிரதி பணிப்பாளர் தான் சொல்லியிருக்கிறார், நீங்கள் இந்த உடுப்போட கடமைக்கு வரையலாது, இங்கே இப்படி தான் நடைமுறை இருக்குது, இதே மாதிரி வரணுன்றதுதான் முதலாவது பிரச்சனை. இதை ஊதி பிறப்பிச்சாக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அடிப்படைவாதிகளும் அதுக்கு எதிராக தமிழ் இளைஞர்களும் அந்த கொமெண்ட்ஸை போட்டு இதை பூதாகரமாக ஆக்கினது வந்து இந்த ஃபேஸ்புக், இந்த சோசியல் மீடியாவில்.
அவங்களுக்கு இந்த விஷயம் முதலே சொல்லப்பட்டுட்டு அப்ப அவங்க அதுக்கு பிறகு இதை பெருசாக்கி அரசியலாக்கினதே ஒழிய இதுல ஒன்றும் சூழலுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் இப்பதான் திரும்ப சுகப்படுத்திட்டு இங்க போயிருக்கு. அதுக்கடையில இவ்வளவு பூதாகரமா போயிட்டு அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே இங்க இருக்கிற ஏனைய முஸ்லீம் ஆட்களும் இருக்கிறார், நாங்க அவங்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்துருக்கிறோம். அங்க தொழுகிறதுக்கான கடமை இது, வெள்ளிக்கிழமையில ஜும்மாக்கு போறதுக்கான எல்லா வசதியும் அங்க இருக்கு. அப்ப ஏற்கனவே இருக்கிற ஆட்களை இவங்க குழப்பக்கூடாது, இங்க ஒரு இன அடையாளத்தை காட்டக்கூடாதுன்றதான் அவங்களோட கொள்கை அந்த ஹாஸ்பிட்டல்ல. சரிதானே? அப்ப இப்ப நீங்க என்னதுக்கு அரசியல் சாயம் பூசுறீங்க? கருணாவோடவே கொண்டு வந்து அதிகாரம் நீங்க சூழலை சொல்றீங்க. ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் பதில் வேற இல்ல, அதாவது அந்த கதைக்க விட்டீங்களா? பதிவாரத்துக்கு கதைக்க விட்டீங்களோ? என்ன நிப்பாட்டி 2 பேர் நிப்பானா? இல்ல நீங்க சுருக்கம், நீங்க நான் கதைக்க விடைக்க நீங்க தூரம் போயிட்டீங்க. அவர் அங்க இருந்தார், எப்படி இருந்தார் எனக்கு தேவையில்லை. அவர் அரசியலுக்கு மாறாண்டு அறிவிச்சிட்டு இருக்கிறாரா இல்ல யாரும் சொல்லி இருக்கணும்? நான் சொல்லுறேன். இப்ப சூரன் பேர் தான். இப்ப சூரன் வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்தாலும் சரி, அவர் 7வது அதுக்கு நான்கு கடவுளை பிரார்த்தி கொள்றோம், அவர் உடல்நிலை சோமடைகிறதுக்கு பிரார்த்தி கொள்வோம். அவர் தூங்கினாலும் சரி, மருத்துவம் எடுத்தாலும் சரி, அது 2வது விஷயம். இந்த சூரன் என்றவர் வந்து கர்நாடக காலத்துல 2020 இருந்தும் மற்ற அதுக்கு முதல் இருந்தும் கர்நாடக காலத்துல வந்து பாரிய அளவான கர்ணாவின் மூலமாக சகல விஷயங்களையும் செய்தவர். ஒரு உதாரணம் சொல்லுங்க, என்ன செய்த கொஞ்சம் பாருங்களேன். உதாரணம், அவங்களோட மனைவியை வந்து நான் சும்மா நோமலா சொல்றேன். சூரண்ட மனசி ஒரு பள்ளிக்கூடத்தின் ஒரு மாணவன் அம்மாவுக்கு எடுத்து உங்களை இல்லாமக்குவரண்டு விரட்டி ஆரண்டு தெரியும் தான் எங்களை அங்க 6 பக்கம் இருக்கிற அந்த வீடியோ வழியானது. மற்ற சில வேலை திட்டங்கள் களுவாஞ்சூரியில் நடந்த விஷயங்கள் வந்து இந்த கர்ணா வந்து சூழனைத்தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்த மைந்த மூலமா. அது நான் சொல்றேன், இவர் வந்து கர்நாடக ஒரு வலது கை மாய் செயல்பட்டவர் தான் இந்த சூழன். அது அவரு உங்களுக்கு புரியுது இல்ல? கேள்வி கேட்கிறோம், அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எங்கேயோ போறீங்களா? அதாவது வந்து இந்த நபர் கொஞ்சம் பாருங்க, இந்த நபர் கேள்விக்கு சரியான பதில டக்குன்னு சொல்லி எனக்கு இந்த தளத்துல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கு. சரியா? கொஞ்சம் ப்ளீஸ். இருந்தாரு அந்த விஷயம் எங்களுக்கு தேவையில்லையாப்பா. கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க. அதாவது வந்து இந்த தளத்துல ஒரு விஷயத்த நாங்கள் எதிர்க்கணும், இல்லைன்னா பிரச்சனை வரும். அதாவது இந்த அரசியலுக்கு நான் வரப்போறேன்னு அறிவிக்காத ரீச்சாவையும் அரசியலுக்கு அவர் அறிவிக்கலான்னு கூட தெரியாது. அந்த கேள்விக்கு பதில சொல்லுங்க. அறிவிச்சிருக்கிறார், இந்த அறிவிக்காத ஆக்களை பற்றி இழுத்து வச்சு கதைக்க வேண்டாம் தயவு செய்து, பேரை கெடுக்கிற மாதிரி. எந்த சமகால அரசியல் இப்படி ஒரு திட்டங்கள் வந்து இந்த சிங்கள அரசு செய்யலாம். அதாவது தமிழ் மக்களுக்கு ஒரு நாயகனாக இந்த சூனன் என்ற பெயரை கொண்டு நிப்பாட்டலாம். இந்த தமிழ் தேசியத்தை உடைக்கிறதுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவங்களோட பிரதிநிதித்துவத்தை கொண்டு வரதுக்கு இப்படி ஒரு முஸ்லிம் மக்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி இந்த சிங்கள தேசம் செய்யலாம். இது எந்த உயிப்பும் எதிர்காலத்துல தண்ட பதவியை ராஜினாமா பண்ணி போட்டு இல்ல என்பிபிலியோ இல்ல ஜேவிபிலியோ கருணாவே கொண்டு வரலாம் தானே. கருணா சரி, மக்கள் கருணா ஒழிப்பாங்கன்னு தெரியும், மக்கள் ஆதரிக்க மாட்டாங்கன்னு தெரியும். கருணாவை மக்கள் ஒழிப்பினும் இருந்தா கருணாவோட இருந்த இவரையும் ஒழிப்பினம் 30,000 போட் கல்முனையில போட்டது சங்கர். இப்ப கருணாவுக்கு 30,000 போட் மட்டக்களப்புல கல்முனையில போட்டவங்க தானே சங்கரன். நீங்க கருணாவை இப்ப போடாதுன்னு சொல்றீங்க. இதே மக்கள் கருணாவுக்கு போட்டானே ஆதிகாயன். நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஒரு அதிகாரி கர்நாவுக்கு போட்டது காரணம் வந்து முஸ்லிம்கள் மடமாத்தினது, முஸ்லிம்கள் பிரசன்னம் கொடுத்து முஸ்லிம்கள் சிங்கள. நான் கேட்கிறேன், ஒரு அதிகாரிய சுகுணன் என்றவர் அவர் அந்த மக்களோட உணர்வுக்கும் அங்க இருக்கிற, நான் திரும்ப இதுக்கு முதல்ல சொன்னேன், அங்க நடந்த எனக்கு என்னன்னு தெரியும். நான் இப்ப கபில் ராஜ வேணும்னா தளத்தை கொண்டு வருவேன். நீங்க எடுத்த உடனே கருணாவும் பிள்ளையாரும் நான் சொல்றேன் கேளுங்க, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. கனதுரம் போக வேண்டாம், ஒரு தரம் போக வேண்டாம், ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அரசியலுக்கு வரப்போறோம் சொல்லாத எவரையும் நாங்கள் பண்ணி கதைக்கு போட்டு நான் கொஞ்சம் பொறுக்க மாட்டேன், நீங்க கொஞ்சம் பொறுங்க. சரியோ? துரோகியன்னு தான் சொல்றது, அதுல பிரச்சனை இல்லை. அந்த துரோகிகள் ஆரண்டு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாங்க திரும்ப சொல்லித்தான் துரோகின்னு தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. இப்ப கேள்வி சிம்பிளா தான் ஆதவன் கேட்டிருக்கிறாரு.
என்ன அவர் கேட்டிருக்கிறார், இவர் வந்து அரசியலுக்கு வர போறேன்னு சொல்லி இருக்கிறாராண்டா நீங்க ஓம் இல்ல, ரெண்டு பதில் இருக்கு, ஓமோ இல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்க ஓமன்னு சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாடி இல்லைன்னு சொல்லுங்க. அதுதான் நாங்க பதில். அதுக்கு அதுல பிறகு ஓமா நான் இல்லையான்னு சொல்றதுக்கு நாங்க விளக்கம் சொல்லி தான் சொல்லணும். மிச்சத்தை நாங்க பிறகு திரும்ப நாங்கள் இல்ல இல்ல விளக்கம் தேவையில்லை. ஓமா இல்லையாண்டா அந்த பதில சொன்னீங்கடா. இப்ப நான் உங்கள்கிட்ட வந்து அர்ஜுனா சொல்லி நான் வந்து அரசியலுக்கு வரப்போறேன், அரசியலே தெரியாண்டு சொன்னவர் தானே அர்ஜுனா. அர்ஜுனா வந்து தான் அதிகாரத்துல நிக்க போறேன்னு சொல்லித்தான் வந்தது. கதைக்கிறது வந்து அதை விடுவோம். இப்ப கதைக்கிறது குமணன் நபரை பற்றி கதைக்கிறோம். இதுக்கு உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்ட, அதுக்கு ஓம் இல்லைன்னு சொல்லுங்க. சரியா? சுகுணன் அவரை பற்றி கேள்வி கேட்டோம், அதுக்கு ஓமை இல்லைன்னு சொல்லுங்க. நாங்க மிச்சத்தை நீங்க சொல்ற விஷயம் மிச்சம் பாதிக்க தான் போறோம். நீங்கள் சொல்ற விஷயங்கள் வந்து நாங்கள் அதுக்கு எதிர்த்த வரையில, உங்களுடைய கருத்து எதிர்த்த வரையில, அது கருத்தை கதைக்கலாம், அதுக்கு எதிர்த்த வரையில. ஆனால் தனிப்பட்ட ஒரு பேரை கொண்டு வந்து நாங்கள் இவர் வர போறாரு, இதுல வந்து ரீச்சாவும் சம்பந்தப்பட்டு எனக்கு ரீச்சாவையும் வந்து நீங்கள் கதைக்கிற விதம் வந்து எனக்கு பிடிக்கல. ரீச்சா அது ஓகே, நாங்கள் ஒரு வீடியோ போடைக்குள்ள நளினம் நக்கல் எல்லாம் இருக்கும், அது அவர் வந்து அதுல போடுறது சரியா. ஆனால் அவர் வந்து அரசியலுக்கு வர போறேன்னா எஸ் நானும் சேர்ந்து கதைப்பேன், என்ன தகுதி இருக்கு எப்படி வர போறாருன்றதை நாங்கள் சேர்ந்து கதைப்போம். ஆனால் ஒரு மனுஷன் அறிவிக்காத வரைக்கும், ஒரு மனுஷன் தனக்கண்டு ஒரு குழுவை அமைக்காத வரைக்கும், தனியா அவன் இருந்து கொய்யாக்காய் சாப்பிட்டு அவனை பற்றி நாங்கள் இழுத்து வச்சு கதைச்சு கொண்டு இருந்தா நாங்கள் தான் மூடரா போயிடுவோம். அதை தவிர்க்க சொல்லி சொல்றோம். இது வந்து நீங்க சொன்னதாங்க ஜனநாயக களம். இது வந்து அரசியல் பட்டதுன்றது பலவிதமான ஜனநாயக களத்துல வந்து எங்களுக்கு கெஸ்ஸிங்க கதைய கூடாது தம்பி. நாங்கள் கெஸ்ஸிங்களை இழுத்து எங்களுக்கு வந்து சனியனத்துக்கு தகால போடக்கூடாது, விளங்குதா? எதிர்காலத்துல வருகிற மாகாண சபை தேர்தல்ல சூனனும் கூட தேர்தல்ல போட்டி விடலாம். இது சூனன் வந்து கர்நாடக ஐயாள். இப்ப நீங்க கருணாவையும் என்பிபியும் எப்படி கலெக்ட் பண்றீங்க? இல்ல இல்ல அது ஏன் எங்கள்ட்ட தம்பி தானே, நாங்க சண்டை பிடிக்கல. கேள்வி வந்து ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு ஓமிட்டேன்னு பதில் சொல்லி போட்டு அதுக்கு பிறகு இப்ப ஆனால் இப்படி நடக்கலாம் என்று சொல்லி அது ஏன் சொன்னால் அது சரி. எஸ்பிஎன்னா நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்து தெரிவிக்க எனக்கு ஒரு நிமிஷம் டைம் போடுங்க ப்ளீஸ். ஓகே ஓகே டைம் தேவையில்ல, கதைங்க நல்ல நான் ஒரு நிமிஷம் கதைக்கிறேன். தயவு செய்து யாரும் குறுக்கிட்டு கேள்வி கேட்காங்க. இந்த ஒரு நிமிஷம் முடிவு மட்டும் விடுங்க தயவு செய்து. அம்பாறை மாவட்டத்தில் 2020ஆம் ஆண்டு தேசியத்தின் சகல விதைகளையும் தெரிவித்து கொண்டு எங்களுக்கு துரோகம் அளிச்சு எங்களோட ஆயுத போராட்டத்தை அழிச்சு காட்டி கொடுத்த தலைமை வகித்த இந்த கர்ணா வந்து எப்படி மடமாற்றி சிங்கள பிரசனமும் முஸ்லிம்களும் அம்பாறை மாவட்டத்தை அரிச்சரிச்சு கொண்டு போறாங்க. இங்க ஒரு முஸ்லிம்களை எதிர்க்கிறதுக்கு ஒரு நாயகன் தேவை, நான் வந்தா தான் இந்த முஸ்லிம்களை எதிர்க்கலாம் என்று சொல்லி கொண்டு வந்து மக்களை மடமாற்றி தமிழ் தேசியத்தின் அந்த பிரசன்னத்தின் அந்த பிரதிநிதித்துவத்தை இல்லாம பண்ணி 30,000 ஓட்டை மடமாத்தி சிங்களத்துக்கு கொண்டு கொடுத்த மாதிரி தான் இந்த காலகட்டத்திலையும் இப்ப வரப்போற தேர்தலையும் மட்டக்களப்பு மாவட்டம் இருக்கிற அந்த தேசிய பற்றோடு இருக்கிறதையும் மடமாற்றி கொண்டு அதை உடைக்கிறதுக்கான சிங்கள சதியின் வேலையா தான் இந்த இதை பார்க்கிறேன். எதிர்காலத்துல இப்படி ஒன்று சொல்லி கொண்டு மக்கள் நாயகனாக இந்த வைத்தியர் டாக்டர் சூனனும் வரக்கூடும். இது சிங்களத்தின் ஒரு சதியாகவும் இருக்கலான் என்ற கருத்து. நன்றி நன்றி நன்றி. அது அவர்கிட்ட கருத்து. ஓகே, உங்கள்கிட்ட கருத்தோட நீங்க வைங்க. இந்த வரக்கூடும் என்று சொல்றத நான் மறுக்கல. அதுல கனவேர் அதுல வரக்கூடும், ஈன் ரீச்சா பாஸ்கரன் கூட வரக்கூடும். ஆனால் அவர்கள் வரப்போறன் என்று அறிவிக்கும் வரைக்கும் அவர்களை பற்றி விமர்சிக்கவோ அவர்களுக்கு பேர் பூசவோ நாங்கள் வெளிக்கிடக்கூடாது. அவர் வரையில்லை என்று சொன்னால் அவருக்கும் எங்களுக்கும் எந்த கதையும் இல்லை. இதுதான் என்ற கருத்து. அவர் வரக்கூடும் என்று நீங்கள் இங்க கதைக்கலாம், இப்படியான விஷயங்கள் நடக்கக்கூடும் என்று கதைக்கலாம். அதை வந்து நாங்கள் டக்கண்டு அந்த அவற்றுக்கு ஒரு பேரையும் சூட்டி அதுல கதைச்சால் எங்களுக்கான மரியாதையை நாங்கள் இதுல இழக்க வேண்டி வரும், இந்த தளத்துக்கான மரியாதையை இழக்க வேண்டி வரும். எனக்கு அது விருப்பம் இல்லை. அவ்வளவுதான். நீங்க அது யார் செய்தாலும் நான் தடுப்பேன். என்னென்னு சொன்னால் ஒரு அளவுக்கு நீங்கள் ஓபன் பண்ணி கதையுங்கோ எல்லாம் செய்யுங்க. ஒரு அளவுக்கு மிஞ்சி நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஆளை கறி பூசி அவரை பேசி அதெல்லாம் செய்யறது வந்து தப்பு. அது செய்யக்கூடாது. ஓகே, சந்திரன் கிழக்கை பொறுத்த வரைக்கும் கிழக்கு மாகாணத்தில் வந்து தனித்தமிழாக ஒரு முதலமைச்சர் வாரதுன்றது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து முடியாத காரியம். அது வந்து அங்கே இருக்கிற இன விகிதாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் எங்களை விட கூடத்தான் இருக்கிறாங்க. இதில் ஏதாவது தமிழ் கட்சிகள் வந்து ஏனைய முஸ்லீம்களோட விட சிங்கள மக்களோட
சிங்கள வாக்குகள் எடுக்கிற சிங்கள அஹ், கட்சிகளின் பிரதிநிதிகளை எடுத்துக்கொண்டு தான் ஒரு முதலமைச்சராக வரலாம். அப்படி இல்லையென்றா முஸ்லீம்கள் சிங்கள பிரதிநிதிகள ஆதரவு எடுத்துக்கொண்டு அவங்க ஈஸியாக முதலமைச்சராக வருவாங்க. ஏன்னா அது அப்படித்தான் அங்கே இருக்கிற நிலைமை. ஒன்று முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், கிழக்கு மாகாணத்திலேயும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருணாக்கோ பிள்ளையானுக்கோ பெரும்பான்மையான வாக்குகள் இருக்குது. இப்போ கடைசியாக நடந்த எலெக்ஷனில் வந்து அவர் கருணா வந்து அம்பாறையில் கேட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு எடுத்திருந்தார் பாராளுமன்ற தேர்தலில். ஆனால் அதில் தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனது. அவர் கேட்டதால தான் தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனது. இதுக்கு முதல் நடந்ததில்லை. அப்போ இந்த முறை நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் நல்லா சிந்திச்சு அம்பாறையிலேயும் ஒரு தமிழரசு கட்சிக்கு ஒரு இது கிடைச்சது, அதே மாதிரி திருவண்ணாமலையிலேயும் ஒரு பிரதிநிதித்துவம் கிடைச்சது, மட்டக்களப்பில் 3 கிடைச்சது. அப்போ தமிழ் மக்களை சிந்திச்சுட்டாங்க, நாங்கள் வீட்டோட தான் இருக்கணும், வேறு எங்கேயும் போகிறதில்ல, யாருக்கும் கொடுக்குறதில்லைன்றதில் அந்த மக்கள் இன்னும் முடிவோடு தான் இருக்காங்க. இந்த முறை யார் தான் மாநசபையில் வந்தாலும் மாநசபையில் தமிழ் தேசியம் சார்ந்து கேட்குற கட்சிகளுக்கு மாத்திரம்தான் தமிழ் மக்கள் அங்கே வாக்களிப்பாங்க. அவ்வாறு சுகுணன் ஒரு தன் பதவியை துறந்துட்டு, அவருக்கு இன்னும் வயசு இருக்குது, பதவியை துறந்துட்டு அவர் அரசியலுக்கு வாரதாக இருந்தால் கூட அவர் தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ளே தான் வரலாமே ஒழிய அவர் ஒரு என்பிபிக்கோ அல்லது கர்நாடக கட்சியில் போய் நின்று கேட்டாருன்னு சொன்னால் அவர் மண் கவுவார். அப்போ அந்த இது சாத்தியம் இல்லை. ஆகவே அவருக்கு அவ்வாறான ஒரு அரசியல் க்குள்ளே வரணுமென்ற ஆசை இருந்தால் கூட அவர் இப்போ ஏற்கனவே டாக்டர் ஸ்ரீநாத் வந்து ஆடிட்டு இவர் சூழலுக்கு கீழ் நிலையில் இருந்த டாக்டர் தான் இப்போ இருக்கிற ஸ்ரீநாத் பாராளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பு மாவட்டம். அவரும் எலெக்ஷனில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழரசு கட்சியில் வின் பண்ணி நிறைய பெரும்பான்மை சாணக்கியனுக்கு அடுத்ததாக நிறைய வாக்குகளோட வின் பண்ணி வந்தவர். சூழலும் எலெக்ஷன் கேட்குறார். அவர் மட்டக்களப்பு மாவட்டத்தை இந்த பதிகுணமாக கொண்டவர் பற்றுப்பு தொகுதியை அவர் அங்கே தான் வாக்கு கேட்கலாம், அங்கே தான் அவர் கேட்கலாம். அப்போ அவருக்கும் இப்போ பிரச்சனை நடக்கிற ஹாஸ்பிட்டல் வந்து அம்பாறை மாவட்டம். அவர் அங்கே ஒரு பிரச்சனை அம்பாறை மாவட்டத்தில் தூண்ட தேவையில்லை. அவர் தூண்டுறதா இருந்தால் கூட மட்டக்களப்பில் தான் தூண்டி இருக்கணும். அம்பாறையில் ஒரு பிரச்சனையை தூண்டிட்டு மட்டக்களப்பில் வந்துட்டு வாக்கு கேட்கல. அப்போ சும்மா எல்லாரும் நினைச்ச மாதிரி கழிச்சிட்டு இருக்கல. ஒன்று அவர் அரசியலுக்கு வரப்போகிறாருன்னு சொன்னால் அவர் அரசியல் இதை அறிவித்த அப்புறம் தான் நாங்கள் அவரை பற்றி அரசியல் ரீதியாக விமர்சிக்கணுமே ஒழிய இப்போ நடக்கிற பிரச்சனைகளை வந்து களநிலை விவரம் என்னன்றதை பார்க்கணும். அங்கே அந்த வடக்கு ஆதார வைத்தியசாலை கீழே அங்கே உள்ள முஸ்லீம்கள் எவ்வாறு அந்த கொமெண்ட்ஸில் எழுதுறாங்கன்றதை போய் பாருங்கள். அவங்களுக்கு நீங்கள் யாராவது பதில் சொல்கிறீங்களா? அந்த கீழே எழுதுகிற கொமெண்ட்ஸுக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும். அது யாரை எங்களை தமிழ் மக்களை கேவலப்படுத்தி எழுதி கொண்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்கிறீங்கல்ல. இந்த பிரச்சனையை உருவாக்கின சூழனுக்கு தான் எல்லாரும் பதில் சொல்கிறீங்க. பிரச்சனை உருவாக்கின சூழனாக இருந்தாலும் எங்களுக்கு எதிராக, எங்களை இனத்துக்கு எதிராக, எங்களை மக்களுக்கு எதிராக, எங்களை தமிழ் பெண்களுக்கு எதிராக இவ்வளோ கேவலமாக எழுதுகிறாங்க அந்த கொமெண்ட்ஸில் போய். அப்போ அதுகளுக்கு யார் நீங்கள் பதில் சொல்கிறீங்களா? இல்லையே. அதுக்கு தான் நாங்கள் பதில் சொல்லணும். இப்போ நடக்கிற என்ன பிரச்சனையை பற்றி கைக்கொள்ளமெண்டா அவங்க இனத்து வேஷமாக எழுதி கொண்டிருக்காங்க, நீங்கள் இங்கே அரசியலை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கீங்க. அதுதான் என்ற கருத்து சொல்கிறேன். நன்றி. நன்றி. கேசவன் கேசவன் நினைக்கிறீங்களா? சுதான் சொல்லுங்க. சுதான் கதைங்க வாரம் சத்தமாரி கதைங்க வாரம். சுதான் சுதான் நினைக்கிறீங்களா? இல்ல இதுல வந்து சங்கரண்ணா, இதுல வந்து ஒரு இப்படி பெற போகுது என்று சொல்லி ஒரு கெச்சிங் பண்ணி கதைக்க கூடாதா? இப்படி அந்த புற சூழலை பெற்று கொண்டு தான் நினைக்கிறேன் அதிகம் சொல்றேன். அது அப்படி சொல்றது தப்பாண்ணா? இல்லை இப்போ பிரச்சனை தமிழ் முஸ்லீம் இனவாதம் தானே இப்போ பிரச்சனை போகுது. தமிழர்களை கேவலமாக எழுதுகிற முஸ்லீம்களும் முஸ்லீம்களுக்கு எதிராக தமிழர் கேவலமாக எழுதுகிற பிரச்சனையே நீங்கள் அரசியலாக பார்க்குறீங்க. இது வந்து ஒரு ஆடை பிரச்சனை. அதாவது மத ரீதியாக அவங்க வந்து ஒரு யூனிஃபார்ம்ன்றது வந்து எல்லாருக்கும் சமனானது, பொதுவானது, எல்லாரும் ஒரே மாதிரி தான் தெரியணும். இப்போ நான் பிஹெச்ஐ
யூனிஃபார்ம் போட்ட இப்போ ஒரு முஸ்லீம் பிஹெச்ஐ யூனியத்தை காக்கி யூனியத்தையும் போட்டு தலையில் தொப்பியை போட்டுட்டு தான் முஸ்லீம் பிஹெச் என்று இனம் காட்டினா இப்படி அங்கே வேலை நடக்குமா? என்ன நடக்கும் அங்கே? தான் முஸ்லீம் என்று காட்டினா அவர் சங்கரண்ணா முஸ்லீம் இது வந்து கல்யாணம் இது வந்து யூனிஃபார்ம் பிரச்சனை இருந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருந்தா இந்த அளவு கதைக்க வந்திருக்காது. இதுல நீங்க பாத்தீங்க தானே, யாரு வீர் கொண்டு எழுந்திருக்கா, எல்லா முஸ்லீம்களும் ஒன்றிணைந்து வீர் கொண்டு எழுந்திருக்காங்க. அப்ப என்ன நடக்க போகுது இங்க? இங்க வந்து சதி இன்னும் வந்து குழப்பங்கள் ஏற்பட போகுது. அப்ப இந்த குழப்பங்கள் ஏற்படுத்தக்குள்ள ஒரு தமிழ் இவங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு தமிழன் தேவண்டு அந்த அம்பாறை மாவட்டத்துல ஆலையடைவெம்புல நின்ற கருணா கிரான்ல பிறந்த கருணா ஆலையடைவெம்புல போய் எலெக்ஷன் தேர்தல் கேட்கிற அந்த இது இருந்தக்குள்ள அப்படி ஒரு நிலைமை வரக்குள்ள இப்படி ஒரு இந்த முஸ்லிம்களை எதிர்த்து போராடுற ஒரு வீரத்தமிழன் வேணுமென்ற ஒரு ஆதங்கம் உண்டு அங்க வரும் இல்ல மக்களுக்குள்ள. சரி, அப்படித்தான் வந்தா அவர் வீரத்தமிழா இருக்கட்டும். அவர் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இப்ப எஸ்பி நீங்க கேட்டீங்க, அதுல நான் ஆரம்பத்துல சொன்னேன் எஸ்பி, இப்ப இந்த இதுல வந்து அந்த வீரத்தமிழன்றதுக்கு உண்மையாகவே அது அதை கர்நாடக கையாள். அப்ப அதுக்குள்ள நாங்க சந்தேகப்பட வேண்டியிருக்கு. ஆரண்டா எஸ்பி அது ஆரம்பிச்சதே அந்த அங்க இருந்த தாதியர் சங்கம் தான் இந்த பிரச்சனையை முதல் கையில் எடுத்து இப்ப சங்கர் வடிவ விளக்கம் சொன்னது. நானும் அதை முதல் சொன்னேன். தாதியர் சங்கமும் ஹாஸ்பிட்டல் நலம்புரி சங்கமும் தான் இதுல முதல் பிரச்சனை கொடுத்து, இல்ல நீங்க உள்ளுக்கு வரையலாண்டு, இதுக்கும் சூழலுக்கு சம்பந்தமே இல்லை. நான் திரும்பியும் கட்சியாக்கள் விமர்சிக்கணும் நான் ரெண்டு பாணியில கதைக்க வேண்டி வரும் வேண்டாம். திரும்பியும் சொல்றேன், இத தேவையற்று இப்ப அதுக்கு பிறகு சில விமர்சனம் கதைக்கிறா. இந்த கஜேந்திரகுமாராக்கள் இதுவரைக்கும் இந்த தமிழ் மக்களுக்கு என்ன செய்த? சரி நீ சொல்லு செம்படிச்சு கொண்டு நடக்கிறா. நீங்க உங்களுக்கு தேவைண்டா நீங்க தமிழ் மக்கள் அடகு வச்சு போட்டு என்ன செய்துட்டு போவீங்களா? நான் ஒரு விஷயம் சொல்ல எஸ்பி, நான் சொன்ன விஷயத்த முதல்ல விளங்கிட்டு சுதா கொஞ்சம் பாருங்க எஸ்பி, நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் அதாவது வந்து எங்களுக்கு ஒரு ஆள் அரசியலுக்கு வரப்போறாருன்னு தெரிஞ்சால் மரியாதையா சுதா, சரியா மரியாதையா ரெண்டு பேரையும் இறக்கி விடுங்க எஸ்பி, ரெண்டு பேரையும் இறக்கிட்டு அப்புறம் ஏத்துவோம், இறக்கி விடுங்க வந்ததா இந்த தளத்துக்கு. சுதா ப்ளீஸ் எஸ்பி, நான் சொன்ன கருத்தை வடிவா விளங்கி கொள்ளுங்க. அதாவது வந்து இந்த இப்ப இவர் வர போறார் இல்ல எம்பிபி இப்படி செய்ய போகுது, இது வந்து தவறு இல்லை, இத கதை கட்டும். ஆனால் உணர்ச்சி வசத்துக்கு மேலால போய் அவைய தாக்குறதோ அவைய பற்றி அவைய ஹிஸ்டரி எடுத்து வேலைகள் வந்து நாங்கள் செய்யக்கூடாது. ஏனென்றால் இந்த தளத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கும் அறிவு இருக்கு, வார்த்தை பிரிவுகளை நாங்கள் கவனமா இருக்கணும்ன்றதுல நான் கவனமா இருக்கிறேன். நீங்கள் இப்ப ஒரு ரீச் வர போறாரு இப்படி எல்லாம் நடக்க போனா நீங்களே கதைக்கிறீங்களா, அதை கதையுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு மேலால போய் அவரை வந்து நாங்க தாக்கினால் நாங்கள் அவருக்கு பயப்படுறோம், நாங்கள் இன்னாருக்கு பயப்படுறோம் என்று சொல்லி அது ஒரு டிஃப்ரெண்ட் வேயில போய் எங்களுக்கும் அது கூடாதா போயிடும். இப்ப எந்த ஆதங்கம் அதுதான். தாராளமா கதையுங்க. அதாவது ஒரு எங்களுக்கு ஒரு இப்ப வெளிநாட்டுல இருந்து வந்தார் தானே ஒரு ஆள், அவர் அறிவிச்சிருக்காரு. எனிவே அவர் அறிவிக்காட்டியும் அவர்கிட்ட நடைமுறை இருந்துச்சுன்னா நாங்க டக்குனு அவரை பற்றி கதைக்கலாம், அதுல தப்பே இல்லை, அவர் வெளிப்படையா சொன்னவரை பற்றி கதைக்கலாம். அதே மாதிரி ரீச்சாவை பற்றி கதை கேட்கல, அந்த அவர் விடக்கூடிய வீடியோக்களை வச்சு நீங்கள் சொல்றீங்களோ அது தப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு அப்படியான வீடியோல விடைகளை நாங்கள் அப்படி கதைக்கிறதுல தப்பு இல்லை. அதுக்கு மேல நாங்கள் போய் அவரை கேவலப்படுத்துற மாதிரியோ அப்படி நாங்க செய்யக்கூடாது. அதுக்கான நான் அதிகாரியோட நான் இப்ப குறுக்கிட்டேன். எனக்கு அவரை பற்றியே தெரியாது. அப்ப அவர் அறிவிச்சிட்டாரா, அரசியலுக்கு வரகன்னு அறிவிச்சிட்டாரா? அறிவிக்கல. அவர் எங்க இருந்தார் அதை பற்றி அதிகாரம் சொன்னதுலயும் தப்பு இல்லை. அவர் இப்படியான இடத்துல இருந்தால் நாளைக்கு மக்கள் வந்து இதை கேட்டு வச்சிருந்தால் அவையும் டிசைட் பண்ணிடணும். சோ அதுலயும் அதிகாரம் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு மேல போய் அவைய வந்து கறி பூசுற மாதிரியோ இல்ல தவறான பேர்கள்ல குறிப்பிடுறதையோ வந்து நாங்கள் நிப்பாட்டணும். நிப்பாட்ட இல்லைன்னு சொன்னால் அது பிறகு எங்களுக்கு பிரச்சனையா, கதைச்சு கொண்டிருக்கிற எங்களுக்கு பிரச்சனையா போயிடும். நாங்கள் எல்லா தளங்கள்ல மற்ற இடங்கள்ல நடக்கிற மாதிரி நாங்களும் வந்துடுவோம். தயவு செய்து அதை வந்து நாங்கள் கவனிச்சுக்கிறோம். நன்றி. இதுல வந்து இந்த மாகாண சபை தேர்தல் கூட வைக்க போறாங்கன்றது பெரிய டவுட்டாக. அப்ப அதை அப்படி இருக்க கூட நாங்கள் வந்து அதை எடுத்து வச்சு காய்ச்சி இப்படி பிரச்சனைகளை படுறது வந்து நல்லா இல்லை. மற்ற சில விஷயங்கள் வந்து இப்படி நடக்க போகுது, இப்படி நடக்கலாம், அதை பற்றி கதைச்சு கொண்டு போனால் அது ஓகே. இப்ப இதுக்குள்ள பாருங்க, இப்ப இதுல ரெண்டு வடிவா காய்ச்சி கொண்டு நீங்க ரெண்டு பேருக்குள்ள இப்ப சண்டை பிடிக்கிறீங்க. இல்ல இப்ப எஸ்பி இப்ப இல்ல வாரம் இப்ப சுகுணன் எலெக்ஷன் கேட்கறதுல யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு?
இந்த தளத்துக்கு என்ன பிரச்சனை இருக்கு? சுகுணன் எந்த யாருக்கும் பிரச்சனை இல்ல சங்கரன். இல்ல அது அவர் எல்லாருக்கும் உரிமை இருக்குது. நான் அந்த மண்ணில பிறந்தவன் அனைவருக்கும் அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கு. ஓகே. அந்த இப்ப சுதந்திரத்தை சுகுணன் சார் வந்து அவர் எனக்கு சார் அவர் இப்ப அதிகாரியா இருக்கக்கூடிய அவர் என்ன நீங்க எல்லாம் அவர் யாருன்னு தெரியாது. நான் என்ற சொந்த பேர்ல இருக்கக்கூடிய அவரில் ஒரு தொடர்பில் இருக்கிறேன். நான் அவரை சார் என்று அங்கே கதைக்கணும். முதல்ல அது ஒரு விஷயம். இப்போ சுகுணன் சார் இன்னும் அறிவிக்கையில் நான் இதுக்கு வரப்போறேன். அவர் வந்தா கூட அவருக்கு வாக்களிக்கிற மக்கள் தான் தீர்மானிக்கணும். நாங்க இப்ப யாரு எலெக்ஷன் கேட்டாலும் அங்க உள்ள கிழக்கு மாகாணம் நாங்கள் தீர்மானிக்கணும் யாருக்கு வாக்களிக்க போறோம்ன்றது. அதை யாருமே தடுக்க இயலாது. ஏண்டா அங்க உள்ள அவர் மக்கள் இல்ல சங்கர், அவர் மக்கள் டிசைட் பண்ணணும். ஆனாலும் அவர் எங்க இருந்தார் எப்படி இருந்தாருன்ற பற்றி கதைக்கிறது தான் தளங்கள். ஏன்னா மக்களுக்கான தெளிவூட்டல கொடுக்கறது தளங்கள். அப்ப அவருக்கான தவறான பேக்ரவுண்டும் தவறான பேக்கப்புகளும் முந்தி இருந்திருந்தால் அதை எடுத்து பேச வேண்டிய நிலைமையில நாங்கள் அது இருக்கிறோம். கட்டாயம் கதைச்சுதான் ஆகும். அதிகாயன் ஆரன்ற எனக்கு தெரியல. நான் ஆரன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஆரன்றது எனக்கு தெரியாது. நான் அவரோட 2012 இருந்து 2023 11 வருஷம் நான் வேலை செஞ்சிருக்கேன். அவர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிராந்திய சுவாரஸ்ய பணிப்பாளராக இருந்துதான் இப்ப அவர் கல்மன வழக்கு பணிப்பாளராக போயிருக்கிறார். சரிதானே? நான் வரும் வரைக்கு நான் கடைசியாவற்றிலிருந்து தான் கடிதம் எடுத்துட்டு யூகே வந்த அந்த படம் தான் முந்த நாள் என் ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கேன். அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஒன்றும் எழுத இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நான் அவரோட கூட பயணித்தேன். 12 வருஷம் ஒன்றா பயணித்தேன். எனக்கு தான் தெரியும் அவர் அரசியல் ஒரு அரச உத்தியோகத்தர். நானும் அரசாங்கத்தில் கடமையில் இருந்தேன்னா, நான் ஒரு அதிகாரியாக இருந்தேன்னா வெளிப்படையாக நாங்கள் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட இயலாது. என்னென்னு சொன்னால் அது அந்த மக்களுக்கு நாங்கள் எங்கள் அரசாங்கத்துக்கு நாங்களுக்கு செய்கிற ஒரு துரோகம். அதாவது நாங்கள் மக்கள் சேவனா வேலை செய்யக்குள்ள ஒரு அரசு உத்தியோகத்தராக வேலை செய்யக்குள்ள அரசியல் கட்சிகளுக்காகவோ அல்லது அரசியல் சார்பாக நாங்கள் வேலை செய்யக்கூடாதுன்னா நாங்கள் பொதுமக்களோட சேர்ந்து வேலை செய்கிறார்கள். அதாவது பொதுமக்கள் மத்தியில் வேலை செய்கிறார்கள். நாங்கள் ஒரு ஃபைலோட வேலை செய்கிறதில்லை. நாங்கள் மக்கள் மத்தியில் இறங்கி வேலை செய்கிறார்கள். அதே மாதிரி தான் அவரும் மக்கள் மத்தியில் இறங்கி வேலை செய்கிற ஒரு அதிகாரி மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருந்தார். அப்போ அவர் அரசியல் சாயம் பூச இயலாது. அவர் ஒரு கட்சி சாயம் பூச இயலாது. அவர் ஒரு தனிநபர் சார்ந்து இன்னொரு ஆயுத குழுக்களுடைய யாரோடையும் அவர் செயற்படையில நாளைக்கு அந்த மக்கள் அவர் அந்த வேலையில தொடர்ந்து வச்சுக்கொள்ள இயலாது. அவருக்கான இதை செய்வாங்க. ஆனா சங்கர், இப்பத்திய நடவடிக்கையை பாத்தீங்கன்னு சொன்னால் இது இப்ப நாங்கள் கண்ணால பார்க்கக்கூடியது பெரிய மட்டத்துல இருக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தர் எல்லாமே எம்பிபி சப்போர்ட்டர்ஸா இருக்கணும். எம்பிபியும் அதே மாதிரி அண்மை காலத்திலயும் இந்த தளத்துல ஒரு ஆள் வந்து போனவர், நீங்க பின்னாடியில அவரை பற்றி விளங்கி இருப்பீங்க டாக்டர். அதே மாதிரி அவைய அரசாங்கம் டார்கெட் பண்ணி கொண்டுன்றதும் உண்மை. அப்ப அதே நேரத்துல இவரும் வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. அந்த கெஸிங்ல அவர் கதைச்சவர். அந்த கதையில நான் தவறு இல்ல. இதுல இப்ப கருணாவையே ஒரு தரம் கருணாவை கூட இப்ப கடைசியா நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கருணா ரணிலுக்குத்தான் ஆதரவு கொடுத்தவர். என்பிபிக்கு ஆதரவு கொடுக்கல. அதுவும் கிழக்கு தமிழ் மக்கள் கூட்டணி என்று சொல்லி கருணா, பிள்ளையான், வியாழேந்திரன் இந்த 3 பேரும் சேர்ந்து ரணிலுக்கு தான் ஆதரவு வழங்கினவங்க. என்பிபிக்கு ஆதரவு வழங்கல. ஆனா என்பிபி தான் வென்றது. அதுதான் முதலாவது பிள்ளையான் அனுரைக்கு முட்டாள், நீ தான் நின்றுட்டு ஆயுதம் வாங்கின, நீ நாங்க தான் உங்களுக்கு ஆயுதம் தந்துன்னு சொல்லித்தான் கருணாவத்து இந்த பிள்ளையானத்துக்கு உள்ள போட்ட என்பிபி அரசாங்கம். அதுவும் ஒரு காரணம். அப்ப அது வரைக்கும் அப்படியான ஒரு கூட்டணி இல்லாத கருணாவை கொண்டு இப்ப என்பிபியோட ஜாயின் பண்ணி அந்த என்பிபியோட சூழ்நிலை ஜாயின் பண்ணி சும்மா நீங்க ஊகமா கதைக்க இயலாது. அப்படின்னா நீங்க கருணாவை நீங்க ரணிலோட தான் சேர்த்திருக்கணும். நான் இதுல யாரோடையும் யாரையும் கனெக்ட் பண்ண நான் அரசியலுக்கு சும்மா வாயில வந்த மாதிரி ஒரு கைக்கு கூட கடைசியான அரசியலுக்கு எப்படி வரியினமாக்கலன்றதை பற்றி தான் காய்ச்சல். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அரசியலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத அரச இதுல உயர் மட்டத்துல இருக்கக்கூடிய ஆக்கள்னா என்பிபி சார்பான ஆக்களா மாறி இன்றைக்கு சும்மா ஊர்ல ஒரு பொருட்கள் கொடுத்தாலே அது அந்த பொருளுக்கு முன்னால ஒரு மீட்டிங்கை வச்சு, இந்த வீட்டு பதிவு நடக்கைகள் ஒரு மீட்டிங்கை வச்சு இது அரசாங்கம் தான் செய்யுது, இந்த அரசாங்கத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, வீட்டு திட்டம் பதிகிறீங்க, ஜிஎஸ் பதிகிறார், அதுக்கு முன்னால ஒரு கூட்டம் வச்சு இது அரசாங்கத்தால கொடுக்கப்படுற வீட்டு திட்டம், இந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கம், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஒரு அரசு
அது எந்த அரசாங்கம் ஆட்சியில இருந்தாலும் அந்த அதிகாரிகள் அதுதானே சொல்லுவாங்க. அரசாங்கம் மட்டும் சொல்லுவாங்க. அதிகாரிகளுக்கும் அரசியல் பிரச்சாரக்கும் சம்பந்தம் இல்ல இல்ல சங்கர், இல்ல, அது அரசாங்கம் செய்யக்கூடாது. என்று சொல்லலாமே ஒழிய அரசியல் கட்சியே சொல்ல இயலாது. அரசாங்கம் தந்து சொல்லணும். இந்த அரசாங்கம் என்று சொல்றது என்ன அர்த்தம்? இப்ப என்பிபி அது இந்த அரசாங்கம்ன்றது அதாவது அது அரச அரசியல் கட்சி அல்ல. பணியாளர்கள், இந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்கள் அரச பணியாளர். வணக்கம் அண்ணா, ஆதவன் அண்ணன். கொஞ்சம் பொறுங்க வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் நீங்க வாங்க. அண்ணா, நீங்க கொஞ்சம் 2 பேரும் காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க. ஆனா இதுல ஒரு உண்மையான ஒரு விஷயம் இருக்குது. இந்த அரசியலுக்கு வார பிரச்சனை இதாவது எந்த கருத்து அண்ணா, இந்த கருத்து என்ன பொதுவான கருத்து, இந்த என்னன்னு சொன்னா அரச உத்தியோகங்கள்ல இருக்கிற பெரும் பதவிகள்ல இருக்கிறார்கள். குறிப்பா இந்த பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை, மற்ற பெரிய டாக்டர்ஸ்களா இருக்கலாம், அதாவது பெரிய அரசாங்கத்தில் இருக்கிற உயர் பதவிகள்ல இருக்கிறார்கள் நீங்க நினைக்கிற மாதிரி யாருமே அரசியலுக்கு வர விருப்பப்பட மாட்டாங்க. காரணம் என்னண்டா, அவங்க சேவை காலங்கள்ல மக்களுக்கு திறம்பட சேவையை செய்து போட்டு பிறகு இந்த அரசியலுக்குள்ள மக்களுக்குள்ள விமர்சனம் ஆகுறது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. விளங்குதா? இதுல ஒரு விதத்துல இந்த நாங்க ஆதரிச்ச பைத்தியம் கூடவே எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஏதோ ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சது, அது ஆதாரமும் இல்லை, ஒன்றும் இல்லை. கடைசியில இலங்கையில இருக்கிற வைத்திய சங்கம் அவரை வைத்தியர்ல இருந்து அவங்கள இடைநிறுத்தப்பட்டது. அப்ப இவருக்கு எங்கால போகணும்ன்ற ஒரு தெரியாத ஒரு வழியில தான் எதிர்மாறா இங்கேயும் நின்று தளங்கள்ல நின்று, இல்ல நீங்க அரசியலுக்கு வரணும், உங்களை நாங்க பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்கி பார்க்க ஆசையா இருக்கு சொல்லி சும்மா தேவையில்லாத குண்டக்க மண்டக்க கதைகளை போட்டுத்தான் இன்றைக்கு அவரையும் உசுப்பேத்தி இந்த நிலைக்கு கொண்டு விட்டு இருக்கிறது நம்ம ஆக்கள். இதை தெளிவா விளங்கி கொள்ளணும். விளங்குதான்? இப்ப இன்னொரு பிரச்சனை, இப்ப இந்த சங்கரன் சொன்ன மாதிரி, நான் இந்த அரசாங்கத்துக்குமோ அரசியல் கட்சிக்குமோ ஆதரவான ஆள் இல்லை. ஆனால் இந்த அரச உத்தியோகங்கள்ல இருக்கிறார்கள் ஒரு பக்கத்துல இருந்து உதவி ஒதுக்கப்படுற நிதிகள்ல வேலை திட்டங்கள் நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, அவங்க கட்சியை விட அரசாங்கம் செய்யுதுன்னு தான் சொல்லுவாங்க. அது சங்கரன் சொல்றதை நான் ஏற்றுக்கொள்றேன். ஏன்னா நான் என்ஜிஓல வேலை செய்யும் போது எங்கட என்ஜிஓக்குள்ள என்ன இந்த கடைசி அசைன்மெண்ட் பேப்பர் எடுக்கிறது டிஎஸ் சொன்னா டிஎஸ் அப்ரூவல் கடிதம் இருக்கணும் எங்கட இதுல ப்ராஜெக்ட்ல. விளங்கிட்டா? அப்பதான் அந்த ப்ராஜெக்ட் ஃபைனலிஸ்ட் பண்ணப்படும். அப்ப அப்படி இருக்கிற நேரத்துல சில ப்ராஜெக்டுகளுக்கு அரசாங்க வழிமுறைகள் இல்லாமன்னா செய்ய முடியாது எங்கேயுமே இலங்கையில. விளங்குதா? அப்ப அரசாங்கம்ன்றத விஷயத்த அவங்க சொல்லுவாங்க. அதுல ஏதோ ஒரு தப்பான இது ஒன்றும் இல்லை. இதே இதுக்கு நீ இந்த என்பிபி அரசாங்கம் போய் வேற ஒரு அரசாங்கம் வந்தாலும் அந்த அரசாங்கத்தை தான் சொல்லுவாங்க அரசாங்கம் செய்தன்னு சொல்லி. விளங்கிடா? எதிர்கட்சிகள் மற்ற இன்னொருத்தர் அரசியலுக்கு வரப்போறாருன்ற ஒரு பயத்துல சும்மா போய் அவரை, உதாரணத்துக்கு ரீஜா பாஸ்கரன் ஐயா எல்லாம் முன்னும் அவர் உண்மையாவே சொல்லவே இல்லை நான் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லி. அவர பேரெல்லாம் சும்மா மென்ஷன் பண்ணி அவரை போட்டு அடிக்கிறது, அவரை விழுத்தனை முன்னைக்கிறதெல்லாம் கூடாது. இதுதான் இந்த தமிழாக்கடை இருக்கிற எரிச்சல் எரிச்சல்னு சொல்றது. எப்படியாவது ஒருத்தனை கீழே தட்டி கீழே விழுத்திடணும். விளங்குதா? அப்ப ஆகவே இப்ப நாங்க இப்ப இலங்கையில இருக்கிற விஷயத்தை இப்ப நான் அதுக்காக நீங்க எல்லாரும் இல்ல, நம்ம எல்லாரும் இலங்கையில இருந்தா போயிருக்கோம். ஆனா இப்ப இருக்கிற நடைமுறை சாத்தியங்கள் இப்ப இந்த சங்கரன் சொன்னது சரி, 100க்கு 200 வீதம் சரி. இதான் எங்க கருத்து. ஓகே, நன்றி. இதுல இன்னொரு எஸ்பி அண்ணா உங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள். நான் கீழே கட நேரமா வெயிட்டிங்ல நின்றேன்னா நீங்க பார்த்து போட்டு அப்படியே இருக்கிறீங்க, என்னன்னு தெரியல. இவங்க இதுல பிரச்சனை போய் கொண்டிருக்குது. நான் இவங்கட பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கிறதோ இதை கீழே ஒன்றும் நான் பார்க்கல. என்னட்டு சொன்னால் ஆதியன் இதுல வாங்க, சுதாண்ணா தொடர்ச்சியா இதுல கனகாலமா பயணிக்கிறார். ஆதியன் இதை கவனத்துல உள்ளுங்க. அதாவது நீங்களும் இதுல எங்களை மாதிரியே நீங்களும் பயணிக்கிறீங்க. இப்ப 2 பேருக்குள்ள பயணிக்கிற ஒரே தளத்துல நீங்க 2 பேரும் இப்படி அடிபட்டால், அதாவது வார்த்தை பிரயோகங்களை இப்படி யூஸ் பண்ணால் அது ஒரு அழகு இல்லையா? யோசிச்சு பாருங்க. கன மக்கள் இதுல நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். இதுல நாங்கள் எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அதை அப்படியே விட்டு விலகி போகணும்ண்ணா. சில பிரச்சனைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இதுல சொல்றேன், நான் இதுல கதைக்கிறேன். இதுல இருக்கிற எல்லாரையும் நான் எப்படி பாக்குறேன்டா, என்ற சகோதரங்கள் மாதிரி தான் நான் பாக்குறேன். சரியா? இதுல இப்ப உங்களுக்கு எஸ்பி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல சில புதுமுகங்கள் எப்படி கதையை எங்கால கொண்டு போய் தங்களுக்கு மட்டும்தான் கதைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சில பேர் காய்ச்சி கொண்டு போறாங்க. ஆனா அந்த விஷயத்துல
நீங்க தான் கோஸ்டா இருந்து அவதானத்தோட செயல்படணும். கண்டிப்பா கண்டிப்பா. விளங்கிட்டா? ஓ. சில பேர் வந்தோன்னே ஓகே அதை ஓகே divert இல்லாத பண்ணி நாங்க ஆயிக்கிறோம் ப்ளீஸ். ஆதவன எஸ்பிஎன் இந்த இதெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். ஆறு புதுமுகங்கள் வராங்க, அது இதை உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு. வராங்க கருத்து தெரிவிக்கிறார்கள், இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. சரியா? ரைட் ரைட். அது ஓகே. இதுல வந்து சுதா சுதா அண்ணா கனகனம் இல்லாத ஒரு நிமிஷம் அண்ணா ப்ளீஸ். நிலாந்த நெருங்க ப்ளீஸ். இதுல சுதா அண்ணா கனகனமா இதுல பயணிக்கிறாங்க. இந்த காலத்துல நல்ல நல்ல இதா பயணிக்கிறவங்களை ஒருத்தட்ட முகத்தை முறிக்க கூடாது. எனக்கு பெரும்பாலும் யார்கிட்ட முகத்தையும் முறிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எல்லாரையும் உள் வாங்கணும், எல்லாரையும் அரவணைச்சு போகணும், அதுதான் எந்த சிந்தனை. நீங்கள் வந்து இதுக்குள்ள நின்று கொண்டு இப்படி பிரச்சனையா பாட்டு வார்த்தை பிரயோகங்களை புளியாச்சு பிரயோகித்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அது வந்து அழகு இல்லையாண்ணா. இதுல ஒரு லைஃப்ல நிக்க நாங்கள் எங்களை பார்த்து தான் மற்றவர்கள் இப்ப நாங்கள் எங்கள்கிட்ட நடைமுறைகளை பார்த்து தான் மற்றவர்கள் எங்களை கணிக்கிறது. இப்ப அதை நாங்கள் நீங்கள் உங்களுக்கு 2 பேருக்குள்ள நீங்க கதைக்கிறோம்னு நினைக்காங்க. இதுல எத்தனை பேர் இதுல பார்த்து கொண்டிருக்கணும் பாருங்க. 9 பேருக்கு மேல பார்த்து கொண்டிருக்கணும். அதை விட இந்த இது எத்தனை பேர் இலங்கையில இருந்து பார்க்கணும்னு தெரியுமா உங்களுக்கு? அவ்வளவு பேருக்கும் நாங்கள் இது சொல்லுவோம். அப்ப நாங்கள் எங்கள்கிட்ட மரியாதையை நாங்கள் தான் காப்பாற்றணும்னா இதுல வந்து வார நீங்கள் அரசியல்ல வந்து நாங்கள் கதைக்கலாம். அதை கதைச்சு போட்டு பேசாம அதை கடக்க வேண்டியா? இது நாங்கள் போய் இப்ப அரசியல் நிற்க போறோமா? நாங்கள் போய் தேர்தல் நின்று நாங்கள் என்ன முதலமைச்சர் ஆக போறோமா? இல்லையே. நாங்கள் இப்படித்தான் இப்படி மக்களுக்கு இப்படியான ஒரு வழியை காட்டலாம், மக்கள் இப்படியான ஆட்களை நபர்களை தெரிஞ்சு கொள்ளுங்கோன்னு சொல்லி இதுல கதைக்கலாம் மொழிய நாங்கள் வந்து எங்களுக்குள்ள நின்று அடிபட தேவையில்லைன்னா. அப்ப இதுல பார அவர்களும் உங்கள்கிட்ட மரியாதையை நீங்கள் காப்பாற்றுங்கோ. அதுதான் எல்லாருக்கும் நல்லம், இந்த தளத்துக்கும் நல்லம். நன்றி. இதை நீங்கள் உள்வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். கதைங்க மேலே சுதாரண கதைங்க இதுல தொடர்ச்சியா வார நீங்க குறிப்பிட்ட நேரம் இருக்கிறதால நான் கதைச்சு போட்டு இறங்குறேன். ஆனா இந்த சுதா அண்ணன், சங்கர் அண்ணன், ஆதவன் அண்ணன், இந்த புலோலியூர் அண்ணன், மற்ற இந்த சேவ அண்ணன் இப்படியான ஆக்கள் எல்லாம், இந்த டிவிஎஸ் அண்ணன் ஆக்கள் எல்லாரையும் எனக்கு முகம் தெரியாது. ஆனா நிறைய நாள் இவங்களோட பயணிச்சிருக்கிறேன். ஆனா தளத்துல நல்ல சிந்தனைகள் கொண்டு வராக்கள். இந்த சங்கர் அண்ணன் எல்லாம் கேள்விக்கு மேல கேள்வி அடுக்கி கொண்டே போவார். பாராளுமன்றத்திலேயே அப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. சோ அப்படி இருக்கிற நேரத்துல வந்து இப்படியான நல்ல விஷயத்துல உங்களோட தளம் வந்தா எஸ்பி எஸ் அண்டு பி அண்டு ஒரு 2 தளத்துல 2 பேரை இந்த எழுத்துக்களை வச்சு கொண்டு வர தளம் இந்த எந்த தூரம் இலங்கையில இருந்து இப்ப என்ற ஒரு நண்பன் ஒருத்தன் வந்து ஒரு அரசாங்க இதுல வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவரே சொல்லியிருக்கான் இப்படி எஸ்பி தளத்துல நிறைய விஷயங்கள் வந்து கருத்துக்கள் கலந்துரையாடப்படுதுன்னு சொல்லி. அப்ப இந்த பாருங்க, இந்த இப்ப நள்ளிரவு நேரம் இலங்கையில 1:30 நேரமா போகுது. இப்ப நாங்கெல்லாம் வெளியில இருக்கிறோம். அப்படி இருக்கத்தக்கனா உங்களோட தளத்துல வந்து நல்ல சிந்தனையான கருத்துக்கள் அப்படி போய்கொண்டிருக்கிற நேரத்துல நீங்க அவதானமா இருங்கன்னா, இந்த குழப்பவாதிகள்ட்ட இருந்து நீங்க அவதானமா இருங்க. இந்த முகசுதி வாதவாரங்கள்டையும் எஸ்பிஎன் ஆதவனா கவனமா இருங்க. முகசுதி வாத குழப்பவாதிகள்ட்ட அவதானமா இருந்தீங்கன்னா கவனமா இருங்க. எஸ்பிஎன் நிலாந்தனா இப்பதானே உங்களுக்கு காய்ச்சல். நான் இந்த 2 பேரும் நின்று திரும்ப தொடங்குவீங்களா ப்ளீஸ்? இந்த தளத்தை வந்து இது பண்ணாங்க ப்ளீஸ். தளத்தின் பொறுப்பு நீங்க கட்டுப்படுத்தணும். மற்றவங்க வந்து உங்களை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. தப்பா உங்களுக்கு சொன்ன இல்ல தானே என்ன தண்ணி குடிக்கணும், தொப்பி அளவானவன் போட்டுக்கொள். நன்றி 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 நன்றி. சுதாரண நீங்க வாங்க. சுதாரண 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 பிஸி. நான் இந்த தளத்துல சில முத்திர ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஓகே, அதெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா சரி எஸ்பி. நான் அதவனோட இப்ப கதைச்சேன். நான் அது சம்பந்தமாக எப்படி கொண்டு போகணும்னு, ஏன்னா இதுல பெரிய கடப்பாடு எல்லாருக்கும் இருக்குது. கவனம் நான் அவதானிச்சேன். பல நபர்கள் கண்டிப்பா அதெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த தளத்துக்கு. இதுல ஆனா அந்த புலோலி அண்ணன் வந்துக்கிறான். நான் அவரோடையும் கதைச்சிட்டேன். இதே ஒரு பொறுப்பு இருக்குது, மெதுவா கொண்டு போகணும். இதுல மற்றவங்க வந்து எல்லாரும் சண்டை உடிச்சு கொண்டு நிக்கிறது இல்லை. நானும் ஒரு பொறுமையின் எல்லையில தான் இன்றைக்கு அவரோட கதைச்சிட்டேன். நான் அதை பல நாள் யோசிச்சு கொடுத்தா இன்றைக்கு கதைக்கணும்ன்ற ஒரு முடிவோட நான் இருந்தேன். நன்றி. சரி, ஓகே. நீங்க எனக்கு டே என்று சொன்னதுக்கு மன்னிப்பு கேளுங்க. நீங்க
அது என்ன விடுங்க, அவ இல்ல பெரிய இவருக்கு என்ன மனுஷன் டேன்னு எங்களுக்கு சொல்றதுக்கு இவருக்கு அதிகாரம் இல்லை. இவர் யார் இல்ல. என்ன டேன்னு சொல்றது? கொஞ்சம் பெரிய ஆக்களை விடுங்க விடுங்க. மன்னிப்பா. அது நீ நம்மள நெடுக இந்த சொல்றது நீ தளத்திலே என்ன அதிகாரம். கதைக்காத, நீங்க நீ நீங்க என்ன தகுதியில கதைக்காத, நீ என்ன கதைப்ப, நீ ஒரு என்ன ஆள் கதைக்காத சுதா. பேசைக்குள்ள சுதா நீ குறுக்க என்ன கதைக்காத. பேசாதீங்க. ஒரு ஆள் பேசைக்குள்ள குறுக்க பேசாதீங்க. நீங்க இதுல அது இருக்கிற நீங்க அவ்வளவு பேரும் நான் கருத்து நான் சொல்லிருக்கீங்க. அறிஞ்சது ப்ளீஸ் புலோஜன நீ தெரியும். எல்லாம் உட்காந்து வந்து நான் கதைக்கிறீங்க கதைங்க. எங்களுக்கிட்ட. நீ என்ன வணக்கம் கதைக்காத, புரோகியனா, நீங்க நாங்களும் வணக்கம். உனக்கு மரியாதை கொஞ்சம் அந்த பிறகு மரியாதை நீங்க தாங்க. எத்தனை கொஞ்ச விஷயத்தை நேரம் நான் இந்த இருங்க. நாட்டுக்கு செய்திருக்கிறேன் தெரியுமாடா? நீங்க ரெண்டு பேரும் இந்த உரையாட உடம்புல வேண்டாம். எத்தனை காயம் எஸ்வி, இருக்கிறது தெரியுமா? சரி நான் போயிட்டு இங்க வரேன். இங்க சாரி எஸ்பி, மன்னிச்சு கொள்ள. அமைதி. ஐயோ என்ன என்னடாப்பா புலோஜன உங்களுக்கு? என்ன இவ்வளவு நாள் ஒழுங்கா வந்து காய்ச்சி கொண்டு இருந்தீங்க, இப்ப இன்றைக்கு வந்து இவ்வளவு குழப்பம். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். வணக்கம் அண்ணா, வாங்கோ. சாரி அண்ணா, நீங்க தொடங்க முதல். தனிப்பட்ட தாக்குதல் நிலாந்தன் உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். நீங்க புத்திமதி எல்லாம் சொல்லிட்டு கடைசியா கொண்டு வந்து முடிச்ச விதம் தப்பு. அப்படி தனிப்பட்ட தாக்குதல் யாரும் செய்ய வேண்டாம். எல்லாருக்கும் புத்தி இருக்கு, எல்லாருக்கும் கோபமும் இருக்கு. பார்த்து நடந்து கொள்ளுங்க. நன்றி அண்ணா, வணக்கம். வணக்கம். ஒரு 2.5 மணித்தியாலம் இருந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஐயோ இதை முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. பாருங்க, கிட்டத்தட்ட 79-80 பேர் நிற்கிறான். இந்த இளஞ்செழியன்ல இருந்து, பாஸ்கரன்ல இருந்து, இப்போ என்ன பேர், சுகுணன் குணசிங்கன். சுகுணன்ல இருந்து இவையெல்லாம் சொன்னவையா நாங்கள் அரசியலுக்கு வர போறோம், சிஎம்மா எஸ். வர போறோம். எங்கேயாவது வாய் விட்டவையா இல்லையே. இன்றைக்கு பாஸ்கரன் பேட்டியில சொல்லி இருக்கு. சரி அண்ணா, தன் குறுக்க வர்றதுக்கு மன்னிக்கணும். வணக்கம் சொல்றது தான் அண்ணா. வணக்கம். வணக்கம் கேஸ். அப்ப இன்றைய பேட்டியில வந்து பாஸ்கரன் சொல்லி இருக்கு, என்னுடைய பணி சமூக சேவையும் பொருளாதார அபிவிருத்தியும். இதை தவிர நான் வேற ஒன்றையும் நான் இங்கே இதன்றது வேற இல்லையென்று சொல்லி இருக்கு. முதலாவது. ரெண்டாவது, பாஸ்கரன் வந்து நெதர்லாந்து பாஸ்போர்ட் ஹோல்டர். சரியா? அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நெதர்லாந்து சேம்பர் ஆஃப் கொமர்ஸுக்கு ஊடாக அவருக்கு ஒரு ஹோல்டிங் கம்பெனி இருக்குது சுவிஸில். அந்த சுவிஸ் கம்பெனிக்கு ஊடாக, நெதர்லாந்து கம்பெனிக்கு ஊடாக அவர் வந்து போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஊடாக தன்னுடைய கம்பெனியை அங்கே பதிவு செய்து மீடியா, மற்றது இந்த அக்ரிகல்ச்சர், ஃபார்மிங், என்டர்டெயின்மெண்ட், பார்க் இதுகளை இதண்டி மற்ற அவருக்கு ஸ்டாக்கில் வந்து ஸ்டாக் லிஸ்டட் கம்பெனியில் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் இருக்குது. அப்போ இப்படியான இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் ஆள் செய்கிறார். அரசியலுக்குள்ள புக வேணுமென்று சொல்லி சொன்னால் அவர் டபுள் சிட்டிசன்ஷிப்பில் வந்து நெதர்லாந்து பாஸ்போர்ட்டையும் வச்சுக்கொண்டு அங்கே அரசியல் பண்ண முடியாது. அவர் இந்த இது எல்லாத்தையும் கொடுக்கணும். கொடுத்தா நெதர்லாந்து இப்போ கிட்டடியில் ஒரு மேகசீனில் போன கிழமை வந்திருக்கு பாஸ்கரனை பற்றி ஒரு ஆர்டிக்கல். நெதர்லாந்து ஃபினான்ஸ் மேகசீன் ஒன்றில் வந்து இஸ் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் இன் நெதர்லாண்ட். அவருடைய அசட்ஸ் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 160 மில்லியன் யூரோன்னு சொல்லி வந்திருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, அவர் அதை தவிர்த்து ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட்டோட அவர் தனியாக அரசியலுக்கு போனாருண்டா அவருடைய அசட்ஸுக்கு இல்லாட்டால் அவருடைய இங்கே ஃபண்ட்ஸுக்கு எவ்வளோ வரி அவர் கட்ட வேண்டி வர வேண்டாம். இங்கே யோசிச்சு பாருங்க, ஸ்ரீலங்காவில் எவ்வளோ கட்டணும் வேண்டாம். அப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் போய் அங்கே சிஎம்மாக குதிக்கிறாரா? கடைசியும் செய்ய மாட்டான். அப்போ அவனை வாயால் திறக்கவும் இல்லை. இன்றைக்கு பேட்டியில் அவர் கொடுத்துருக்கிறார். என்ன சாரி, நான் அவனண்டு காய்ச்சிட்டேன். அவர் வந்து கொடுத்துருக்கிறார். என்ன, நான் அரசியலுக்கு வர்ற நோக்கம் இல்லை, என்னுடைய பணி இதுதானுண்டு. அதே மாதிரி இளஞ்சலியனை இங்கே கனடாவுக்கு லண்டனுக்கு எல்லாம் கூப்பிட்டு உசு பேத்தி விட்டுச்சினான். சரியோ, அந்த ஒரே அடியாக மேடையிலே வச்சு சொல்லிட்டு, இது என்னுடைய பணி இல்லை, நான் அதுக்கான ஆளும் இல்லையென்று சொல்லி அந்த ஆளே சொல்லிட்டுது. தமிழரசு கட்சியும் கேட்டு பார்த்தவன். சரியா? இப்போ கொண்டு நீங்கள் என்ன செய்றீங்க, சூனனை கொண்டுறீர்கள். சரியா? எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா? இல்லையே. ஆஹா, சொன்னது யார்? சுமந்திரன் உண்டு, பைத்தியம் உண்டு, இன்னொரு ஜெர்மனில் இருந்து போன பைத்தியம் உண்டு. சரியா? 3 பேரை நீங்கள் ஒரு தராசில் வச்சு பாருங்க. நாங்கள் இந்த தளத்திலேயே சொல்லியிருக்கோம், ஒரு சிஎம்மாக வரக்கூடியவர் என்ன தகுதியோடு இருக்கணும், என்ன ஆளுமை இருக்கணும், அவருக்கு எந்த பணிகள் இருக்குது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்றெல்லாம் இந்த தளத்திலேயே நாங்கள் ஆச்சும் தானே.
ஆ அப்போ அதை கூட ஒரு அளவீடாக வச்சு நீங்கள் ஒப்பீடு செய்து பார்த்தீங்களா? ஒரு தரம் பொருத்தமில்லாத ஆக்களை தான் இருக்கணும். ஒருத்தர் சிஎம்மா வர்றேன்ட்டு சொல்லி சொன்னால் குறைஞ்சதோ ஒரு 30-40 பேர் வந்து அவர்கிட்ட டீமில் வந்து இருக்கணும். பாஸ்கரன் சிஎம்மா வர்றான்னு சொல்லி சொன்னால் அவருக்கு ஒரு கட்சி இருக்கணும். அதோட சேர்த்து ஒரு 30-40 பேர் கொண்ட துறை சார்ந்த வல்லுநர்கள் வந்து அவரோட இருக்கணும். அப்போ இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த திறமை, ஆளுமை, இந்த டீம் இருக்குதா? இல்லை. அப்போ என்னத்துக்கு இது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் இதில் காய்ச்சி கொண்டு டைமை வேஸ்ட் பண்ணி கொண்டு 2.5 மணித்தியெல்லாம் இதில் வச்சு காய்க்கிறீங்களா? ஆ அங்கே ஆளுமை உள்ள இதில் இப்படி இதுன்ற டைமில் நீங்கள் அங்கே ஆளுமை உள்ள ஆக்களை அடையாளம் கண்டு அவைகளை உருவாக்குங்களேன்னுப்பா. ஆ இருக்கக்கூடிய இந்த எங்களுக்கு ஒவ்வாத தமிழ் தேசியத்தை சீரழிக்கிற ஆக்களை நீங்கள் அப்புறப்படுத்துங்களேன் எங்களோட அரசியலில் இருந்து. ஆ அவர் சொன்னார், தேர்தலில் நான் தோல்வி அடைஞ்சால் அரசியலை விட்டே போயிடுவேன்னுட்டார். இன்றைக்கு கதிரைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். யாராவது பாய துறக்கணுமா? இல்லையே. அப்போ இதுக்கு பொருத்தமான ஆட்கள் நீங்கள் பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒருத்தருமே சொல்லாத பதவிக்கு வர்றேன்ட்டு சொல்லாத, அரசியலுக்கு வர்றேன்ட்டு சொல்லாத ஒருத்தனை போட்டு நீங்கள் இங்கே இருந்து விமர்சனம் செய்து கடைசியில் தேவையில்லாத ஒரு அடிபிடியை இதண்டி கொண்டு முதல்ல மேலே வந்து கதைக்கிறா எல்லாருக்கும் தான் நான் சொல்கிறேன், நான் உட்பட. நீங்கள் இங்கே ஸ்பீக்கர்ஸாக இல்லை வர்றேன்ட்டு சொல்லிச்சுன்னா அந்த ஆளுமையோடு தான் நீங்கள் இங்கே வந்து கதைக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தைகள் கண்ணியமாக இருக்கும், அறம் சார்ந்ததாக இருக்கும் என்று சொல்லித்தான் இங்கே மேலே எடுத்து எஸ்பியும் வந்து இந்த தளத்தில் கதைக்க விடுது. நீங்கள் அந்த எல்லையை தாண்டி மீறினீங்கள் என்று சொல்லி சொன்னால் அது உங்களில் தவறு. அது யாராகவும் இருந்துக்கட்டும், சரியா? அது தவறு. நீங்கள் கருத்தால் வெல்லுங்க. அதை விட்டுட்டு அவமரியாதை இதுன்றது உங்களோட குணத்தை நீங்கள் இங்கே கீழே உள்ள ஆக்களுக்கு நீங்கள் காட்டிட்டு போகிறீங்கள். என்ன அது உங்களுக்கு அழகில்லை, நட்புக்கும் அழகில்லை. அதைத்தான் நான் சொல்ல வரேன். வணக்கம், வரேன் கதைங்க. வணக்கம். புரோலி என்ன எஸ்பி, நான் புரோலியனோட ஒரு உரையாடல் கொண்டு அந்த கேள்வி பதிலாக கொண்டு போகிறோமே, அதுக்கு நீங்கள் அனுமதி தந்தீங்கன்னா நான் ஒரு 2-3 விஷயங்களை அதோட கேள்வி பதிலாக போக விரும்புறேன். இல்லை இல்லை, அது எங்களுக்குள்ள ஒரு சுகமான ஒரு உறவு இருந்தாலும் இல்லை இல்லை, நான் என்னத்துக்கு நான் இது அந்த கிளியர் பண்றதுக்கு தான் என்னன்னு சொன்னா புரோலி என்ன, இப்ப ஐபிசி வந்து தமிழ் தேசிய ஊடகமாக அறியப்பட்டது. உங்களுக்கு தெரியும், ஐபிசி வந்து சேட்டலைட் ஒரு தொலைக்காட்சி என்றது இப்பதான் இருக்குது. ஆனா வானொலியாக இருக்கிற நேரங்கள்ல நாங்கள் இந்த ஒவ்வொரு வீடுகள்லையும் சேட்டலைட் பூட்டி அதை மார்க்கெட்டிங் பண்ணி விட்டாக்கள் உங்களுக்கு தெரியும். அந்த நேரத்துல பணி செய்தாக்கள் என்னதோ அந்த இன்டெரக்டா ஒரு தமிழ் தேசிய ஊடகம் மாறி வளர்ந்த ஒரு ஊடகம் என்று சொல்லிச்சுன்னா ஐபிசி தான். அப்ப அந்த இப்ப நான் சொல்றது 97, 98, 99 காலங்களை சொல்றேன், தெரியும். அப்ப அந்த ஊடகத்தை வந்து இப்ப பாஸ்கரன் என்ன வேண்டைக்குல அவர் என்ன சொன்னவர்டா, தான் ஒரு வியாபார நோக்கத்தோட இந்த ஊடகத்தை வேண்டையில மாறாக வந்து இதை ஒரு அல் ஜசீரா லெவலுக்கு கொண்டு வர வேணுமெண்டா இதுக்கான முதலீடு போட வேணுமென்ற அடிப்படையில அவர் சொல்லி போட்டு இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஐபிசி என்பது வந்து ஒரு சுயாதீன ஊடகமாக ஒரு இண்டிபெண்ட் ஒரு இதோட நிலப்பாடோட பிரித்தானியாவில இருந்து இயங்கின நாங்கள் எங்களுடைய மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான போராட்டங்களை செய்கிற விஷயங்களை என்னென்றாலும் அந்த இடத்துல போய் கதைக்கக்கூடிய ஒரு ஊடகமா இருந்தது. இன்றைக்கு அந்த நிலைமை வந்து இல்லாமல் போய் அந்த பிரித்தானியா கலையகம் மூடப்பட்டு முழுக்க ஐபிசி இந்தியாவையும் இலங்கையை நோக்கி போட்டு இன்றைக்கு ஐபிசியில போய் சர்வதேசத்துல நடக்கிற எந்த ஒரு போராட்டம் சார்ந்தோ அல்லது எந்த ஒரு ஜனநாயக வழி போராட்டம் சார்ந்தோ கதைக்க முடியாத நிலைமையில வந்து ஐபிசி நிக்குது. அது ஒரு விஷயம் உண்டு, சரியோ? சம்பளம் இல்லாமல் நடுத்தருவில் அதுக்கு நான் போக விரும்பல. ஏன்னு கிரிட்டிக் ஒரு இந்த எங்கட இது வந்து என்ன சொல்லுவாங்க, நான் ஒரு சென்ஸோட கதைக்கிற படிக்கத்தான் அந்த உங்களோட நீங்க சொல்லுங்க. எப்பயும் வந்து நாங்க கதை ஒரு விமர்சனம் வைக்கவும் நாகரிகத்தோட நின்று தான் அந்த விமர்சனத்தை வைக்க வேணும். ஸோ நான் நாங்களும் கீழே இறங்கி போயில. அப்ப அதுக்கு பிறகு வந்து அவர் இன்றைக்கு ஐபிசி கலையகத்தை இலங்கைக்கு கொண்டு போன பிறகு ரீச் ஆண்ட ஒரு நிறுவனத்தை நிறுவின பிறகு
அவர் ஒரு வியாபார நோக்கத்தோட ஈடுபடுறாருன்னு சொன்னா அதை நான் ஒரு காலம் வந்து விமர்சிக்க மாட்டேன். ஆனா அவர் அரசியல் ரீதியாக பல தலையீடுகளை செய்கிறார், பல விமர்சனங்களை நேரடியாக வைக்கிறார். அப்ப தமிழ் தேசிய பரப்பில் அரசியல் செய்கிறவர்கள் தங்களுக்கு இடையூறாக ஒரு விஷயம் வந்தால் அதை விமர்சிக்கிற தன்மை ஒன்று கட்டாயம் இருக்கும். ஏன்னு சொன்னா ஒரு ஒரு விஷயத்துல வந்து ஒரு ஆள் வந்து ஒரு விமர்சனம் வைக்க அதுக்கு ஒரு எதிர்கருத்து கட்டாயம் பெறும், சரியும். அப்ப பாஸ்கரன் அண்ணையும் வந்து தனியா தன்னுடைய வியாபார நோக்கத்தோட போய் அங்க இருக்கிற மாதிரி அவர் தன்னை வெளிப்படுத்து. ஸோ அவர் வந்து அரசியல் ரீதியாக பல இடங்கள்ல தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அண்மையிலேயும் வந்து சொன்னார் என்னன்னு சொன்னால், இளையவர்கள் ரங்குவார்கள் சொன்னால் அவர் இந்த அது ஒரு மிரட்டுற தோணியில அவர் சொல்றார். இந்த இளையவர்கள் என்று சொன்னால் அவர் அதுக்கு பின்னால அது ஒன்று சொல்ல வர. அப்ப நீண்ட காலமாக இந்த ரோட்ல நின்று போராடி உரிமைக்காக எல்லா இடத்துலயும் போட்டு 5 பேரா 6 பேரா நின்று இந்த அரச பயங்கரவாத அடக்குமுறைக்கு மத்தியில் நின்று போராடுறவர்களுக்கு ஒரு ஒரு விசனம் பெறும். நீங்கள் வாரீங்கள், ஒரு நிறுவனத்தை உருவாக்குறீங்கள், பொருளாதாரத்தை வந்து ஒரு திரள் நிதியை உருவாக்குறீங்க, அதற்கு பிறகு நீங்கள் அந்த திரள் நிதியை வச்சு கொண்டு நீங்கள் அரசியல்ல தலையீடு செய்கிறீங்கள் என்று சொல்லி வரையில அங்க ஒவ்வொரு நாளும் இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை நின்று போராடுறவனுக்கு ஒரு அறச்சீத்தம் பெறும். அப்ப இதைத்தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட வந்து நான் இதுல நீங்க முரண்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இளஞ்செழியன் வந்து பிரான்சுக்கு வந்தவர், அவருக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்ற எமோஷனான விஷயத்த அவர் இடமறிக்கிறதுக்கு மன்னிங்கோ ஆகிறன். இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த ஐபிசி பொருட்படுத்த பிறகு அந்த ஐபிசி தமிழ் என்று சொல்லி ஒரு பத்திரிகையை வெளியிட்டு அதில் இரட்டக்கோபுர தாக்குதலின் பின்னணியில் விடுதலை புலிகள் என்று சொல்லி டைட்டில் போட்டு இவர் எழுதினதும் அதுக்கு எதிராக நான் வழக்கு தொடர்ந்ததும் பேர்ந்து பலத்த மன்னிப்புகள் வேண்டுதல் எல்லாத்தையும் காரணம் காட்டி அதில் சம்மந்தப்பட்டவர்களை அவர் பிடிச்சி வெளியில் விட்டதுன்னு பேர்ந்து நான் அந்த வழக்கை வாபஸ் வாங்கின விடயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ட்டு நினைக்கிறேன். அந்த இல்ல அது அந்த அடிப்படையில நான் இதை வந்து உங்களோட கதைக்கு வரேன். இப்போ உரிமையோட இருந்தா நாங்க முரண்படாமல் இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துவோம். இப்போ ஐபிசி என்பது வந்து ஒரு நிறுவனமாக சுதானவருக்கா போறோங்க, நான் முடிச்சு போட்டு நான் உங்களோட கையில கொண்டு தாரேன், நீங்க அதுக்கு பிறகு உரையாடுங்க. ஏன்னா அந்த மண்ணின் மைந்தன் இந்த அடிப்படையில சுகுந்தன் என்ற பேரோட உங்களோட இதெல்லாம் கொண்டு தர போறேன், அந்த அடி தெரியும். இப்ப என்னன்னா இப்ப நான் அதுக்காக தான் உங்கள்ட்ட வந்து நான் என்ன மேலேன்னு சொன்னா இந்த விஷயத்த நாங்க விளங்கப்படுத்துவோம்னு சொல்லி சரி. மற்றது வந்து அவர் இந்த உறவு பாலம் என்று சொல்லி செய்த பல நிகழ்ச்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய முரண்பாடான விஷயங்கள் நடைபெற்று அதை ஆதாரபூர்வமா நிறைய அவர் கூட வந்து மனவர்த்தம் தெரிவிச்சவர்கள் சொன்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல உதவிகள் சென்றடைந்த பிறகும் அவர்களை வந்து ஒரு மக்களின் அனுதாபத்தை ஏற்படுத்துற மாதிரி பாழடைஞ்ச வீடுகள் அதில் அவர்கள் மூவ் பண்ணி வேறு இடங்களுக்கு போன அப்புறம் அந்த பழைய இருப்பிடங்களுக்குள்ள வச்சு வீடியோ செய்து அவர் நிறைய விஷயங்களை செய்த இடத்துல நாங்கள் அதை ஆதாரபூர்வமாக அதை வெளிப்படுத்திய பொழுது அவர் மனவருத்தம் தெரிஞ்சு அதையும் நான் கூறிக்கொண்டு அடுத்த இளஞ்செழியன் ஐயா வந்து என்ன செய்யறாரு அந்த நிகழ்வுல கூட அவர் தன்னுடைய பணம் ஒன்றையும் அதுல செலவழிக்க இல்லையா? நான் அதாவது கடுமையான விமர்சனத்துக்கு நான் போகாமல் இந்த நாகரிகமான முறையில கொண்டு போறோம் தெரியும். ஏன்னு சொன்னா அந்த ஒரு உரையாடலத்துல நாங்க ஒரு ஆளை போட்டு ஒவ்வொரு அடிக்க கூடாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இளஞ்செழியன் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதியை வந்து அவர் சர்வதேசத்துல முதலா வந்து சொல்றார். ஒரு நீதிபதியா இருந்தவர், இலங்கையினுடைய சட்ட முறைகளையும் சட்ட வரையறைகளை நின்று பணியாற்றிய ஒரு ஆள், நீதியை நிலநாட்டணும் என்று வேலை செய்த ஒரு ஆள் வந்து வெளியில வந்து சொல்லிக்கல. இன்றைக்கு வந்து அங்க ஒரு விஷயம் உண்டு, இந்த மாகாண சபை தேர்தல் நடக்காது, அது நான் உறுதியா சொல்றேன். ஆனால் அதை வச்சு ஒரு அரசியல் ஒன்று நடைபெறுது. அப்ப அதுக்குள்ள அவர் அந்த தனக்கு மீது நடந்த அநீதியை வெளியில வந்து சொல்றாருன்றா அவர் ஒரு எமோஷனை ஏற்படுத்துறார், ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்த சொல்லி மக்களின் ஆதரவை தன் பக்கம் வந்து இழுக்கிறார். இதைத்தான் வந்து இவர் எங்கட விக்கி ஐயாவும் வந்து செய்தவர். அதுக்கு உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவில் பழைய கிட்டண்ணியோட நின்று வேலை செய்த மூத்த ஒரு சில பேர் வந்து அதுக்கு பின்னால் நின்று ஆதரவு தேடி கொடுத்து விக்கி ஐயா முதலமைச்சர் ஆக்கினது நீங்கள் என்னிலுமா கூட அறிஞ்சிருப்பீங்கள் என்ற வகையில் நான் இதோட முடிக்கிறேன்.
இளஞ்செழியன் ஐயாண்ட பிரச்சனை. அதுக்கு பிறகு வந்து இவர் இந்த தென் தமிழீழத்துல பொருங்க வரும் தென் தமிழீழத்துல வந்து அந்த அவருடைய பேர் என்ன டாக்டர் சுகுணன். சுகுணன் இப்ப என்னன்னு சொன்னா நாங்கள் வட தமிழீழத்தின் நிலைமையை வச்சுக்கொண்டு நாங்கள் தென் தமிழீழத்தின் நிலைமையை ஒரு காலம் பார்க்கணும். தென் தமிழீழத்துல 2 விதமான பிரச்சனை இருக்கு. ஒன்று பௌத்த பேரினவாதத்தினுடைய அடக்குமுறை, இன்னும் ஒன்று அவைகள் தங்களை தனித்துவமான தேசிய இனமாக கருதினம். ஆனா அவைகள் தேசிய இனமாக தங்களை இந்த பௌத்த பேரினவாதத்துக்கு முன்னால நாங்கள் வெளிப்படுத்திய மாதிரி வெளிப்படுத்தி தங்களுடைய தேசிய அபிலாசைகளை வெளிப்படுத்தி இருக்கணுமாண்டா இல்லை. அவர்கள் ஒரு பண்பாட்டு தேசியம், ஒரு கலாச்சார தேசியம் என்றால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். இஸ்லாமியம் தனித்துவமான ஒரு 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 வழிபாட்டு முறையை, ஒரு நம்பிக்கையை கொண்டது. அவைகளுக்கு ஒரு தனித்துவமான உரிமை இருக்குது. அது ஒரு பண்பாடு அல்லது கலாச்சாரம் என்ற தேசியத்துக்குள்ள வரலாமே தவிர தனித்துவமான தேசியம் என்று சிங்கள மக்களுக்கு முன்னாலேயோ இந்த பௌத்த பீடாதிபதிகளுக்கு முன்னாலேயோ அல்லது சிங்கள அதிகார வர்க்கத்துக்கு முன்னாலேயோ சொல்ல முதுகலும் பெற்றவர்கள் தமிழர்களுடைய பிரச்சனையை பாவிச்சு அடிக்கடி தென் தமிழகத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தின. அந்த இடத்துல வந்து இன்றைக்கு சுகுணன் என்ற பெயர் பாவிக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் தென் தமிழகத்தின் மக்கள் நிலம் சார்ந்த அவைந்த வாழ்வியல் சார்ந்த பிரச்சனை நான் புலோலி என்னைக்கு சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் என்னிலுமாக கூட இந்த அந்த பள்ளிவாசல் இந்த பேர் எனக்கு டக்குனு ஞாபகம் வருது இல்ல, அந்த காத்தான்குடி விஷயத்த நீங்கள் எக்ஸாக்டா வந்து உடைச்சு சரியான முறையில தரவு ரீதியாக அந்த பக்கத்திலே இந்த பக்கத்திலே நடந்த விஷயத்தை உடைச்சு கூறிய ஒரு ஆள். ஆகவே அந்த தென் தமிழீழ மக்கள் இந்த பிரச்சனையை நாங்கள் அங்க மக்களுக்கு என்ன உண்மையான பிரச்சனை இருக்கிறதுன்றதை வச்சு இன்றைக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு நிமிஷத்துக்கு தாதியர்கள் இந்த பிரச்சனை வரையக்கல இந்த 2 மக்கள் சமூகத்துக்கு மக்கத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப வீரமுனா பிள்ளையார் கோயில் அடியில ஒரு தூவி உருவாக்க அல்ல ஒரு வளை கொண்ட உருவாக்க வலிக்கிட்ட பொழுது இஸ்லாமிய சமூகம் இருக்குது. கல்முனை வந்து உயர்த்தப்படணும் என்று சொல்லிக்கல இஸ்லாமிய சமூகம் வந்து ஒத்துழைச்சு போயில. கிழக்கு மாகாண சபையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த நேரத்தில் பெருந்தன்மையோட விட்டு கொடுக்குது. ஏனென்றால் இந்த 2 சமூகத்துக்கும் மத்தியிலே உறவு நிலை வந்து வலுவாக வர வேணும். ஆனால் அதை தனக்கு லாபமாக பயன்படுத்தி போட்டு தமிழ் சமூகத்தை வந்து தண்ட காலில் அடிபணிஞ்சு நிற்கணும் என்று சொல்ற ஒரு நிலைமை வர்ற இடத்துல வந்து இந்த என்பிபி அரசு எப்படி நழுவி போகுது. இப்ப ஜெர்மன்ல வந்து உங்களுக்கு தெரியும் மதம் கலாச்சாரங்களுக்கான உரிமை கொடுக்கப்படும். அவை அடையாளங்களை பேணி பாதுகாக்கல். அந்த அடிப்படையில சட்ட ரீதியாக அதுக்கான உரிமைகள் வழங்கப்பட்டிருந்தால் அதை என்பிபி அரசு நேரடியாக இந்த 2 சமூகங்களுக்கு மத்தியில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்க வேணும். முதலாவது ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரச்சனையை கையாள வேணும். அது மீறி போய்க்க அரசு வந்து தலையிடும். அதை விட்டுட்டு அஷ்ராப் என்ற ஹாஸ்பிட்டல்ல கொண்டு விட்டுட்டு இது ஒரு ஒரு கிழக்கு மாகாணத்துல வட தென் தமிழீழ மக்களுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்குறத வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த சூழன்ற பிரச்சனையை எடுத்து கதைக்கிறது எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு சந்தர்ப்பம் இருந்தது. நன்றி. நான் அகரன் உங்கள்கிட்ட இப்போ இது விடுங்க அதை விடுங்க சொன்ன கதைக்கு அது விஷயமா ஆகிட்டு இப்போ நான் உங்கள்கிட்ட நீங்கள் இப்போ சொன்ன கதையில் நான் ஒரு கேள்வி உங்கள்ட்ட நீங்கள் வந்துட்டீங்க அதை உங்கள்கிட்டையும் கேட்குறேன், நான் புலவலியும் கேட்குறேன், எல்லார்ட்டையும் கேட்குறேன். அந்த புலம்பெயர்ந்து சமூகத்தில் இருக்கிற புத்திஜீவிகளையும் இதில் இருக்கிற செல்வந்தர்களையும் நாங்கள் ஒதுக்கி வச்சு தளத்தில் எடுக்காமல் களத்தில் அதாவது ஊருக்குள்ளே எடுத்து அவங்கள்ட்ட ஆலோசனை அவங்களோட கட்டமைப்புக்குள்ளே அவங்கள மெதுவாக உள்வாங்கி அவங்கள செய்யாமல் நம்மளால் எதை சாதிக்க முடியும், இட்ட வரைக்கும் எதை சாதித்தோம் என்றது எனக்கு குழப்பமான ஒரு கேள்வியை தான் நான் கேட்குறேன். எனக்கு அது குழப்பம். எங்கே பார்த்தாலும் அவங்கள ஒதுக்குற மாதிரியே எல்லா இடமும் இருக்குது. ஆறு வந்தாலும் அவங்கள் கூடாது, புலம்பெயர்ந்து வாரவங்கள் கூடாது. நான் சொல்கிறேன், புலம்பெயர்ந்து தமிழ் தேசியம் சார்ந்து புலம்பெயர்ந்து பயணிக்க போகிறோம்ன்றவங்களை உள்வாங்கிறதுல என்ன பிரச்சனை, ஏன் அவர்களை ஒதுக்குறீர்கள் என்ற கேள்வி எனக்கு இருக்கிறதா. எனக்கு அதான் கேள்வி. இப்போ எனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி அதான். இதை நான் இப்போ ஒரு வருஷமா இந்த தளங்களில் பயணிக்கிறதால விஷயம் இருக்கு. இப்ப இன்டலெக்சுவல் சொல்ல புலோலி எண்ணெய்ட்ட வந்து இந்த இன்டலெக்சுவல் என்ற விஷயத்துல அவர் வடிவா விளங்கப்படுத்துவது. இன்டலெக்சுவல் என்ற ஒரு அடிப்படையில தகுதி பெற்றவர்கள் அவர்கள் வேலை செய்ய வேண்டிய இடம் எங்கன்னு சொன்னா லொபி, அதாவது சர்வதேச ரீதியாகவும் உள்ளரங்க ரீதியிலும் வந்து எங்களுடைய நியாயப்பாடுகளை கொண்டு போய் சேர்க்கிறது தான் இந்த இன்டலெக்சுவல் வேலை. அது சரியா பிள்ளையாவே இந்த புலோலி என்ன நான் சொல்றது?
நீங்க சொல்றது சரி. ஆனா இதுல என்னன்னு சொல்லி ஒரு சொன்னா ஒரு சுதா, விஷயம் அதுக்கப்புறம் நீங்க கதைங்க என்ன அடுத்து ம், அடுத்தது இந்த வர்த்தகர்கள் பொருளாதார ரீதியாக பொருள்வளம் படைத்தவர்கள் திரள் நிதியை கொண்டு போய் முதலீடாக போட்டுட்டு அங்க வர்த்தகம் செய்கிறவர்கள் அண்ணா ரோட்டுல சுதான் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். எங்கேயும் உணர்விந்த இசைவாக்கத்துல தான் ஒரு மனிதனை தன்னுடைய வாழ்க்கை இந்த எல்லாத்தையும் இல்ல இசைவாக்கம் பெறுறாங்க. பொறுங்க அகரன் பொறுங்க அகரன் இப்ப அகரன் என்னன்னு அகரன் சொன்னா பொறுங்க இதுல நீங்க குழப்பம் அகரன் இருக்கு. அதுல இப்ப என்னன்னு எனக்கு சொன்னா கொஞ்சம் நீங்க பொறுங்க காசை அகரன். அண்ணா நீங்க இப்படி பொறுங்க ஒரு சொல்றீங்க விஷயம் சொல்லி இந்த முடிக்கிறேன். உணர்வுன்றது காசை கொஞ்சம் பொறுங்க. இந்த கொண்டு அண்ணா உணர்வுன்றதுக்கு இப்ப காசை இருக்கிற வச்சு கொண்டு காலங்களுக்குள்ள அகரன் அண்ணா ரோட்டுல கொஞ்சம் ஒவ்வொரு பொறுங்க நாளும் அண்ணா யதார்த்தமா. பொறுங்க நான் இதை சரி சொல்றேன். நீங்க இல்ல சொல்ல இல்ல வர எனக்கு நீங்க விளங்குது. இதை நான் அதை சொல்றேன். இல்ல கேட்கிறேன். அண்ணா பணம் இல்லாம இன்றைக்கு எங்களால பணம் காணாமல் இல்லாம இப்ப பண உறவுகள் வசதி இல்லாம செய்ய 5000 முடியுமா? நாட்களுக்கு மேல் அண்ணா காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய இந்த அது இல்ல சங்கத்தை நான் கேட்கிறேன். சேர்ந்தவர்கள் நான் யதார்த்தமா 5000 கேட்கிறேன். பண நாட்களுக்கு மேலாக வசதியும் ஒரு நொடி போராடினார். ஒரு செல்வாக்கும் இல்லாம அப்ப எதுவும் எங்களால நீங்கள் சாதிக்க முடியுமா? காசை கொண்டே வச்சுட்டு நீங்கள் ஒரு சுதா டீல் ஒரு செய்து நிமிஷம் அரசாங்கத்தோட டீல் சுதா. பண்ணுங்க. சரி ஓகே நன்றி. சுதன் இனி அண்ணா நீங்க கதைங்க. நான் கேட்டுட்டேன். பதில் வந்தா சரி, வராட்டி என்றாலும் சுதன் சரி. அண்ணா உங்களோட கேள்வி என்னன்னு சொன்னா நீங்கள் அரசாங்கத்தோட ஒரு டீல் செய்றீங்கன்னு சொன்னால் உங்களோட முதலீடை கொண்டே எப்படி யூதர்கள் சர்வதேச ரீதியாக தங்களை ஒரு ஆளுமை மிக்க இனமாக இன்றைக்கு தக்க வைக்கணும்னா அவை இந்த டீல் அந்தந்த அரசோட நடைபெறுது. உள்ளக அரசியலுக்கு அவைகள் பேர்ந்து எங்க போயினோம்னு சொன்னால் குழப்படுகிற விலைக்கு தான் போயிடும். இப்ப ஒரு முதலீட்டாளர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இலங்கை அரசை நிர்பந்திக்கணும். பொருளாதார ரீதியா நீ நலிவடைஞ்சிருக்கிற, நான் எந்த முதலீட்டை கொண்டு போடுறேன், இவ்வளவு பேருக்கு நான் வேலை வாய்ப்பை தர்றேன், எந்த இனத்துக்கு நீ என்ன செய்வேன் அரசோட முரண்படணுமே தவிர உள்ளக அரசியல்ல போய் முரண்படக்கூடாது. சுதாரண உள்ளக அரசியல்ல பல முரண்பாடுகள் இருக்குது. இதை நீங்க ஊதி பெருப்பிக்கிறதுக்கு வெறுமனவே உங்கள்ட்ட முதலீடு இருக்குது, நீங்க பணம் படைச்ச முதலாளிகள் என்ற அடிப்படையில் அங்க போய் தலையிட முடியாது. ஏனென்றா ரோட்டுல 5000 நாட்களாகவும் ஒவ்வொரு நாளும் மழையிலே குளிர்லேயும் அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளுக்கு நின்று எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் அடிபணியாம போராடுறவனுக்கு மத்தியில நீங்கள் ஒன்றுமில்ல, உங்களோட பணம் அங்க ஒன்றும் செய்யலாது. சரியா? முதலாவது மாவீர் நாள் மாவீர் நாளுடைய நினைவு வணக்க நிகழ்வுல சுபாஜிலிங்கம் ஐயா ஒரு வாழை குத்தியில ஒரு சிரட்டைக்கு மேல நெருப்பு கொளுத்தேக்கல, அவர்களுக்கான சுடரேத்தி வணக்கம் செலுத்தேக்கல, போலீஸ்காரன் காலால எட்டி மிதிக்கிறார். கயேந்திரன் நல்லூர் அடியில திலீபன் என்ற நினைவு வணக்க நாள்ல போய் தேங்காக்கி கற்பூரம் கொளுத்தேக்க போலீஸ்காரன் காலால் அடிச்சு மிதிக்க. இந்த மக்களுக்கு முன்னால உங்களோட காசு ஒன்றும் செய்யலாங்க. நீங்க அரசோட தான் பேச வேணும். இந்த அரசு தான் விழுந்து கிடக்குது. அப்ப அரசோட பேசுறதை விட்டுட்டு அந்த அரசின் நிகழ்ச்சி நிரலுக்கு நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு ஊர்ல வச்சு கொண்டு அந்த மக்களை திருப்பி நீங்கள் அடிமைகளாக நாங்கள் காசு வச்சிருக்கிறோம் நீங்கள் எங்களை சொல்ல கேட்கணும்னு சொன்னால் அந்த மக்கள் முதுகில் ஏறி சவாரி விட்டால் அங்க அது சாத்தியம் இல்லை. சுதான் ஓகே. ஆனால் அகரன் இந்த டயஸ்போராக்களை பார்த்து பயப்பட்டு கொண்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தானே, அந்த அரசாங்கங்களே பயப்படும். ஆனா அந்த டயஸ்போராக்கள் இலங்கைக்கு விஜயம் செய்வதில்லை. எஸ்பி அண்ணா அரசாங்கம் பயப்படுற இலங்கையில இருக்கிற மக்கள் வரவேற்கிறாங்க, புலம்பெயர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் எதிர்க்கிறாங்க, அதுவும் முகமூடிகளா இருக்கிற மக்கள் எல்லாம் எதிர்க்கிறாங்களே ஒழிய முகத்தோட இருக்கிற மக்கள் எதிர்க்கல. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? ஸ்ரீலங்கா அரசாங்கம் பயப்படுற பார்த்து நடுங்கிற டயஸ்போராக்கள் புலோலி அன்னை எங்கட ஐயா மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறார்கள். இன்னும் ஸ்ரீலங்கா இலங்கையில போய் ஒருதன் நான் அரசு இந்த மக்களுக்கு சேவை செய்ய போறேன் ஒருதன் போய் துணிவா அங்க நின்று செய்யறான் அவனுக்கு வரவேற்கத்தானே அப்படி வேணும். நம்ம இங்க ரெண்டு முகமொழியை அங்க எத்தனை துப்பாக்கி வெடிக்குது, எத்தனை துணிவன்றது என்ன? உங்களுடைய கலையகம் எங்க இருந்தது? திருத்தாணியால. அது இண்டிபெண்டா இயங்கினது ஒரு சுயாதீன ஊடகம். தமிழர்களுடைய உரிமையின் குரலாக சர்வதேசத்தில் ஒழிச்சு கொண்டிருந்த ஊடகத்தை நீங்கள் இஞ்ச மூடி கொண்டு போய் நாட்டுல கொண்டு போய் அந்த கலையகத்தை துறக்க வேண்டிய தேவையேன் வந்தது? இப்ப நாங்கள் எப்ப ஜெனிவா போராட்டம் சார்ந்தோ அல்லது வேறு ஒரு போராட்டம் முந்தியன்னா ஒரு வருஷத்துல எத்தனையோ சந்திப்புகள், எத்தனையோ விவாதங்கள் அந்த ஊடகத்துல நாங்கள் செய்தார்கள். கீழே எத்தனையோ பேர் நிக்கிறேன், நானும் அந்த ஊடகத்துல போய் கதை இது ஒரு ஊடகத்தை கொண்டு அந்த ஊடகத்தை அண்ணன் அல் ஜசீரான்ற அளவுக்கு வளர்க்க போனும் தேசிய ஊடகம் சொல்லி ஒரு முதலாளி எங்கட மக்களை மடமாற்றி கொள்வனவு செய்து போட்டு
இன்றைக்கு நீங்கள் கொண்டு சரியண்ணே, கருணா பௌத்த பிரிஞ்சு பேரினவாத போனப்ப அரசின் தலைவர் காலடி தோத்து போகலே, அண்ணா தலைவர் பௌத்த போராட்டத்தை பேரினவாத கொண்டு அரசின் போனதானே. காலடியில கொண்டு வச்சிருக்கிறீங்கள் இல்ல? அப்ப இதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா நாங்க அதை ஏற்றுக்கொள்ள இல்லை, சங்கரண்ணா? நாங்க இன்னொன்று உருவாக்குவோமே. அது ஓகே. இப்ப நாங்கள் அந்த பிழைய நாங்க சுட்டி காட்டுறோமே தவிர சங்கரன்னா நான் எந்த ஆனா இடத்துலயும் வந்து ஆனா அகரண்ணா புலோலியனாவே சொல்லிட்டாரு, மிக விரைவில் ஒரு ஊடகம் உருவாக்கப்படும் என்று. அது புலோலியன் கரெக்டா என்ன இப்ப கதைக்கு செய்யணும் இப்ப நாங்க. இன்றைக்கு கூட வந்து எஸ்பி நீங்கள் இந்த இடத்துல இவ்வளவு தூரம் பல அரசியல் ஆளுமையானவர்களை இப்ப இதுல சொல்றது வந்து நான் இதுல வந்து சும்மா கத்தி போட்டு போறேன். இது என்ன நான் சொல்றேன், தாயகத்துல அரசியல் பணி செய்தவர்களை கொண்டு வந்து வச்சு கதைக்க விட்டு மக்கள்கிட்ட மனதில் என்ன பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு 3-4 மணித்தியாலங்களோ அல்லது 5 மணித்தியாலங்களோ சிலவழித்து இதுல வந்து இருந்து கதைக்கிறீங்கன்னு சொன்னா என்ன, எங்கட மக்களுக்கு ஏதோ ஒரு செய்தி போக வேணும். இப்படி பல பேர் துடிப்போட இருக்கிறான். இந்த துடிப்பு இருக்கும் வரையும் இந்த பண முதலைகளுடைய சிந்தனைகள் சிதறடிக்கப்படும். சரியா? விளங்குதா எஸ்பி? சரியோ? அதுல சங்கரண்ணா சொன்னதையும் நான் ஏற்றுக்கொள்றேன். அதாவது வந்து என்னன்னு சொன்னா இதெல்லாம் உண்மை. நாங்கள் இன்றைக்கு ஒரு நாளைக்கு ஒன்றை உருவாக்குவோம். நாங்கள் என்னன்னு சொன்னா முந்தி நட்பு வட்டத்துல நாங்கள் காய்ச்சினாங்க. இப்ப வந்து இந்த கதை வந்து எல்லாருக்கும் போய் சேரக்கூடிய மாதிரி இதுக்குள்ள கொண்டு வந்து நிக்குதுன்னு சொன்னால் அது அது யாருக்கு இது வந்து எங்கட கடமை. இந்த எங்கட மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமென்ற ஒரு இதால நாங்கள் இதை இப்படி கதைக்க வேண்டி வந்திருக்கு. ஸோ இது ஒரு எஸ்பி அண்ணா, எனக்கும் ஒரு 2 நிமிஷம் டைம் தாங்க, நான் கதைக்கிறது. ஒருங்க வாரம் அது ஏன் புலோலியை நான் கதைக்கட்டும், அதுக்கு பிறகு நாங்கள் கதைப்போம். புலோலியை நான் இந்த கதைங்க தொடர்ச்சியா நான் அதான் என்ன நான் சொல்ல வர்றேன்னு சொல்லிச்சுன்னா, அவர்களே தங்களுடைய தரப்பால் நாங்கள் அரசியலில் இதை செய்ய போகிறோம், இதுதான் எங்களுடைய அகெண்டா, நான் இப்படியான ஒரு திட்டத்தோடு இருக்கிறேன், உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை என்று அறிவிக்காத வரையில் நாங்கள் இங்கே தேவையில்லாமல் நாங்கள் கருத்துக்களை கொண்டு விதைச்சு காய்ச்சி அடிபட்டு கொண்டு போகிறோம். அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றா இருக்கு. நான் அதான் சொன்னேன், நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மணித்தியாலம் இந்த டைமை நாங்கள் இங்கே வேஸ்ட் பண்ணுறோமே, அவர்களாக அறிவிக்கவில்லையே. எங்களோட ஊகங்களை நாங்கள் வச்சுக்கொண்டு அதை நாங்கள் கதையாக கூடாது. இங்கே அரசியல் வந்து எங்களுக்கான எங்களுடைய மக்களுக்கான அரசியல் வந்து உணர்ச்சி அரசியல் அல்ல. இதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். சரியா? உணர்ச்சி அரசியல் அல்ல எங்களுக்கு தேவையானது. எங்களுடைய சிந்தனைகளை வந்து நாங்கள் இன்னும் பாருங்க, எப்படி எங்களுடைய தமிழ் தேசியம் என்றது இருக்குதோ அதே மாதிரி அவங்களுக்குள்ளேயும் சிங்கள தேசியத்தை எங்களை விட மிக வலிமையாக கட்டமைச்சு கொண்டு போகிறாங்க. ஆனால் நாங்கள் எங்கேயோ பின்தங்கி நிற்கிறோம். என்ன குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ள திரும்ப 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 சுற்றி கொண்டிருக்கிறோம். மற்றது சுதாவின் கேள்வி நியாயம். இப்படி இதன்றதால ஒரு பொருளாதார இல்லாட்டால் ஒரு முதலீட்டாளர்களை வந்து நாங்கள் உடைக்கிறோமான்ற ஒரு கேள்வி. இப்படித்தான் முதல் சுபாஷ் அல்லிராஜாவும் வந்தவர். சரியா? என்ன நடந்தது? கடைசியில் மஹிந்தவன்ற கைப்பிள்ளையாக போய் அவருக்கு அங்கே தேசபிமானி பட்டம் கொடுத்து போய் சேர்ந்தார். ஆக அவருடைய அந்த மாதிரி கிராமம் வந்துட்டு நினைக்கிறேன், என்ன வவுனியால் எங்கேயோ கட்டப்பட்டது. இப்போ அவருடைய கதையே இல்லை, தோட்டம். அப்போ இப்படி பல பேர் வந்து போய் கொண்டிருக்கணும். என்ன பண பலத்தோட இருக்கக்கூடிய பல தமிழர்கள் இருக்கணும். என்ன ஏன் ராஜரட்னம் வந்தார் தானே, ஏன் அவரை வடமாகாணம் வந்து அவரை சரியாக பயன்படுத்த இல்லை? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருந்த ஒருத்தர் வந்தார் தானே, தீவி பகுதியை வந்து அவர் போட்ட திட்டத்தை, அதான் அடுத்தபடி அவர் போட்ட அன்றைக்கு வந்து ஒரு ரிசர்ச் டீமை ஆஸ்திரேலியாவில் இருந்து கொண்டு வட மாகாணத்தில் வந்து சுற்றுலாத்துறையை எப்படி டெவலப் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஃபெசிபிலிட்டி ஸ்டடி ஒன்று செய்து அதை பேஸ் பண்ணி ப்ரொஜெக்டை அவர் இதண்டி வடமாகாணம் வந்து அதுக்கான அப்ரூவலை வந்து கொடுக்க இல்லை. சரியா? அதை தென்னிலங்கை பாவித்து அவர் எங்கேயோ போய் ஒரு யாழை அந்த பகுதிகளில் வந்து தன்னுடைய முதலீட்டை போட்டார். இன்றைக்கு அவற்றை அந்த ஃபெசிபிலிட்டி ஸ்டடி அந்த பிளானை எடுத்து
இன்றைக்கு வடமாகாணம் வந்து இந்த சுற்றுலாத்துறையை வந்து அபிவிருத்தி செய்கிறதுக்கு இப்போ அந்த ப்ராஜெக்டை இப்போ போட்டு கொண்டு போகுது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஏன் ஏன் இந்த தமிழர்களை இங்கே முதலீடு செய்யக்கூடாது, இல்லாட்டா செய்ய விடாமல் தடுக்கிற நிலைமையில் வந்து நான் அன்றைக்கும் காய்ச்சேன். அந்த பரந்தன் விஷயம் காய்ச்சன், ஒட்டி சுட்டான். சரியா? காங்கிரஸ் துறையில் இருந்த எல்லாத்தையும் கலட்டி இதண்டி கொண்டே விற்று தெளிச்சாச்சு. என்ன இரும்பு பொருட்களா? அதே மாதிரி வாழைச்சேனே. சரியா? காகித தொழிற்சாலையை போய் பாருங்க இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு ஒன்றும் வேண்டாம். சீனி தொழிற்சாலைக்கு என்ன நடந்துச்சு கந்தளாயில்? கிட்டத்தட்ட 25-30 ஏக்கர் நிலம் எல்லாம் அபகரிக்கப்பட்டு 3 ஏக்கரோட அந்த அந்த சீனி தொழிற்சாலை கிடக்க யாராவது வந்து தூக்குவானாண்டு. இப்படித்தான் நிலைமை. சரியா? அப்போ இந்த முதலீட்டாளர்களையே வரவழைக்கக்கூடிய அந்த அந்த கிரவுண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அங்கே இல்லை. ஒருத்தரும் செய்யவும் இல்லை. அபிவிருத்தி உத்தியோகம்னு இருப்பினம் இல்லாட்டால் இங்கே இருக்கக்கூடிய எம்பிமார் கூட அந்த அந்த முயற்சியில் வந்து இறங்குறதில்லை. அப்போ நான் வரவேற்கிறேன். எங்களுக்கு தேவை பொருளாதார அரசியல், எங்களுக்கு தேவை. வடக்கு கிழக்கில் வந்து பொருளாதார அரசியல் தேவை. சரியா? அதில் நான் வரவேற்கிறேன். அது பாஸ்கரனாக இருக்கட்டும், இல்லாட்டால் மற்ற தமிழர்களாக இருக்கட்டும், நான் வரவேற்கிறேன். ஆனால் அவர்கள் தாங்களை அரசியலுக்கு வாரம் இது செய்ய போகிறோம் அது செய்ய போகிறோம் என்று சொல்லி வாயே திறக்காத நிலையில் நாங்கள் இந்த தளத்தில் வந்து எங்களுக்குள்ளேயே நாங்கள் அடிபட்டு வார்த்தை பிரிவங்களை மிதண்டி கொண்டு நிற்கிறது கவலையாக இருக்குது. சரியா? நாங்கள் எல்லோரும் நண்பர்களாக தானே இந்த தளத்தில் இருந்து கதைக்கிறோம். கருத்துக்கள் வேறுபடலாம். அதுக்காக நீங்கள் குதர்க்கம் பண்ணணுமென்ற தேவையோ அவசியம் இல்லையே. யோசிச்சு பாருங்க. நாங்கள் எல்லாரும் அறிவு சார்ந்தவர்கள் தானே. அப்போ ஏன் இதுக்குள்ள உங்களுக்குள்ள நீங்கள் காத்திரமான கருத்துக்களை முன்வைக்கிறன்ற வேறு, ஆனால் குதர்க்கத்தில் வந்து வார்த்தை தவறி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிபடுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. மன்னிச்சு கொள்ளுங்க, கொடுக்கறதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. ஒரு கருத்து அதில் நீங்க, நான் புலம்பெயர்ந்த சமூக கல்வியாளர்களையும் அந்த செல்வந்தர்களையும் நாட்டின் அபிவிருத்திக்கு மட்டும் வரணும் என்று கூப்பிடல. நான் அபிவிருத்தியோட அரசியல் செய்யணும். எங்களோட உரிமை அரசியல் அவங்கள வச்சு நாங்கள் செய்யணும். அவங்கள எங்களோட பழிக்கு சேர்த்து அந்த இளைஞர்கள் சேர்ந்து செய்யணும். நாட்டை டெவலப் பண்ணுறதுக்கு அவங்கள கூப்பிடல. அது வேற அறுத்ததுக்குள்ள வரும். அவங்களையும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னொரு விஷயத்தை நான் இதுல சொல்றேன். ஒரு நிமிஷம். நீலன் திருச்செல்வத்தையும் ஏன் லக்ஷ்மண் கதிராமரையும் வருத்தினாங்க. இந்த ரெண்டையும் ஒருக்கா விளங்கப்படுத்தும். இப்ப உதாரணத்துக்கு இலங்கைத்தீவுல வந்து விரும்பியோ விரும்பாமலோ மற்றவை ஏற்றுக்கொள்ளலாம் விடலாம். என்னுடைய ஸ்டாண்ட் உங்களோட ஸ்டாண்ட் வந்து 2 தேசிய இனங்கள். ஒன்று தமிழ் தேசியம் அல்லது மற்றது சிங்கள தேசியம். சரி, இந்த 2 தேசிய இனங்களுக்குள்ள இல்ல முரண்பாடு இருக்கல 2 பேரும் வந்து சர்வதேச ரீதியாக அறியப்பட்ட இன்டலெக்சுவல். சரியா? சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட அல்லது அறியப்பட்ட இன்டலெக்சுவல் தான் லக்ஷ்மண் கதிராமரும் நீலன் திருச்செல்வம். இவர்களை நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்கிறதை நீங்கள் சரியா விளங்கப்படுத்தினா இந்த நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து போகும். நான் இதை ஆவலோட எதிர்பார்க்கிறேன். நான் அங்கே போகண்டாமா அகரன். நான் சுதாவுக்கு ஒரு 2 விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன். இப்படித்தான் 2009க்கு பிறகு கொஞ்சம் பேர் வழிகிட்டவை. நாங்கள் புத்திஜீவிகள், அறிவுஜீவிகள், மண்டைக்குள்ள கணக்கு இருக்குது, இவ்வளோ காலம் போராட்டம் செய்ததெல்லாம் மண்டைக்குள்ள ஒன்றுமில்லாத ஊட்டமண்டெல்லாம் படு விமர்சனம் செய்தவை. நான் திரும்பவும் சொல்கிறேன். சரியோ? தாங்களெல்லாம் அறப்படிச்சாக்கள். சரியோ? போராட்டம் பண்ணினவனுக்கெல்லாம் மண்டைக்குள்ள ஒன்றுமில்லைன்னு சொல்லி மிகவும் காத்திரமாக இங்கே மேடை வழியெல்லாம் கத்தி குளறினவை. கத்தி குளறி போட்டு கனடாவில் இருந்தும் வேறு ஆஸ்திரேலியா மற்ற இங்கே ஐரோப்பா நாட்டில் இருந்து ஒரு டீம் உண்டு 16 பேர் வலிக்கிட்டு இந்தியாவில் போய் கள்ள டீல் பண்ணினவை. நான் சொல்கிறேன் உங்களுக்கு நீரே. அதுக்கு பிறகு அதுன்ற தொடர்ச்சியாக கொஞ்சம் பேர் வலிக்கிட்டு
இந்தியாவுக்கு நாங்கள் வெளியுறவு கொள்கையை படிப்பிக்க போகிறோம்ட்டு போய் நின்றவை கொஞ்சம் பேர். ஓமா இல்லையா அகரன்? அகரன் ஓமா தெரியும் 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 சரியா? அந்த ஆக்கள் யாருன்னு தெரியும். இவன் கடைசியில் எல்லாரும் மிலானில் இந்திய அரசால் கூப்பிடப்பட்டு அவைக்கு லாங் வீக்கெண்டுக்கு விருந்தெல்லாம் கொடுத்து பரிசுகள் எல்லாம் கொடுத்து உச்சி குளிர வந்தாக்கள் தான் இவை இன்றைக்கும் தமிழ் தேசியத்துக்கும், அதாவது இந்த சிந்தனை, போராட்ட சிந்தனை இங்கே வெளியில் அழிக்கப்பட வேணுமன்றதில் காத்திரமாக வேலை செய்யணும். சரியா? இந்த புத்திஜீவியல். இன்னொரு விடயத்தையும் சொல்கிறேன் உங்களுக்கு. அன்றைய நேரத்தில் வந்து எங்களுக்கு பலமான ஒரு கட்டமைப்பு தேவை என்ற இமாலய நான் பிரகடனத்தை சொல்லி வர்றேன் வந்து இமாலய பிராணத்து முதலாவது குதறுபடியான வேலையை வந்து இந்தியாவில் போய் நாங்கள் இந்துக்கள் இந்து தமிழ் இளம்பேனும் நாங்கள் இந்துத்துவாவோட வேலை செய்கிறோம்னு சொல்லி அங்கே போய் அதாவது தமிழில் விடுதலை புலிகள் வந்து தங்களோட தாரக மந்திரமாக உச்சரித்தது வந்து புலிகளின் தாகம் தமிழில் தாயகம். அப்படியானவர்களை வந்து கொண்டு வச்சு பாரத மாதாக்கோ ஜெயஹிந்தன் உச்சரிக்க வச்சதுல வந்து திவாகரன் யூகேல இருக்கிறார். அடுத்தது வந்து மயூன்னு சொல்லி யூகேல இருக்கிறார். அடுத்தது வந்து நிலாக்கா. இவையெல்லாம் முக்கியமாக நின்று ஏஜென்ட் வேலை செய்து தமிழ் தேசியத்தை கொண்டு இந்துத்துவாக்களை கொண்டு அடகு வச்சாங்க. சரி, அது அப்புறம் நீ கதைங்க. அதுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லிச்சுன்னா உங்கள் குளோபல் தமிழ் ஃபோரம்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தது. அன்னை இருந்த காலத்தில் அவை நாங்கள் முழுமையாக நம்பினாங்க. அதில் முக்கியமாக இமானுவல் ஃபாதர். சரியா? இனப்படுகொலைக்கான முழு ஆதாரங்களுமே 2009 வரைக்கும் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு இங்கே அனுப்பப்பட்டது, முழு ஆதாரங்களோடு. யார்கிட்ட? இந்த இமானுவல்கிட்ட. 2009 பிறகு இவ என்ன செய்திச்சினம்? சிங்கப்பூரில் மீட்டிங் போட்டுச்சினம். மங்கள சமரவீர, மிலிந்த மொரகட, பீரேஸ் இந்த கூட்டத்தோட. அப்போ மிலிந்த மொரகட வந்து டில்லியில் குந்தி கொண்டிருக்கிறார். இந்தியாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து மஹிந்த தரப்பு வந்து அனுப்பி வைக்கப்பட்டால் பேருந்து இப்போ கிட்டடியில் தான் ரிட்டையர் ஆகி இங்கே கொழும்பில் வந்து நிற்கிறார். சிங்கப்பூரில் 2 மீட்டிங் போட்டுச்சினம். தாய்லாந்து போய் அங்கே ஹாலிடே அடிச்சிச்சினம், புங்கட் அங்கே இங்கேண்டு. ஹாங்காங்குக்கு போச்சுனம். துபாயில் மீட்டிங் போட்டுச்சினம். எல்லாம் பண்ணி போட்டு இவ எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஒரு சிலர் வந்து அதில் தடை செய்யப்பட்ட பட்டியல்லையும் இருக்கணும். இன்டர்போலால் தேடப்படுற தடை செய்ய பட்டியல்லையும் இருக்கணும். இவையெல்லாம் சேர்ந்து வலிக்கிட்டு போய் இமாலய பிரகடனம் ஒன்று அறிவிச்சு போட்டு உள்ள புத்தபிக்கு இவை எல்லார்ட்டையும் சுற்றி இதண்டி போட்டு வந்துச்சுன்னா. சரியா? வந்த கையோட இந்த இமானுவேல் என்றவர் கூட, பாதிரியார் இமானுவேல் என்றவர் கடைசியாக என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால், அவர்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து தரவுகளையும் அப்பவும் இந்த சேனல் 4 இந்த டாக்குமெண்ட்ரி தயாரிக்கிற 2 டாக்குமெண்ட்ரி அதுக்கு பின்னால் இருந்த வேலை செய்த அத்தனை பேரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சேனல் 4 இந்த 2 டாக்குமெண்டரி ஃபில்ம் தயாரிக்கிற பொழுது இதுக்கான ஆதரவு இந்த விட்னஸ் வீடியோக்களை வந்து உள்ள இடமெல்லாம் போய் இதை கலெக்ட் பண்ணுது. கலெக்ட் பண்ணி அதில் எதை வெளியிடலாம் எதை வெளியிடக்கூடாது என்று சொல்லி அந்த ரிடக்ஷன் வந்து டிசைட் பண்ணி போட்டு சில முக்கியமான ஆதாரங்களை என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சுனால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்பட்ட வந்து ஹேண்டோவர் பண்ணுது. அதை அவர்களும் ஆய்வு செய்து எவ்வளவு தூரத்துக்கு இந்த படங்கள், ஃபோட்டோக்கள், வீடியோக்கள் உண்மை என்று சொல்லி ஆய்வு செய்து அதில் வெளியிட முடியாத பார்வைக்கு விட முடியாத வீடியோக்களை எடுத்து அதை இவர்கள் உண்மைத்தன்மையையும் இவர்களுடைய ஸ்டூடியோவை சர்டிஃபை பண்ணி கொண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்பட்ட கொடுக்குது. அந்த நேரம் வந்து நவநீதம் பிள்ளை வந்து பொறுப்பாக இருக்கிறார்.
ஆனால் ஏற்கனவே இந்த இனப்படுகொலை நிரூபிக்கப்பட்ட இந்த விடயங்கள் எல்லாம் சிடியை வச்சுக்கொண்டு இந்த ஃபாதர் இருக்கிறார். அவர் ஒரு சிறிதளவு தரவு கூட கொடுக்க இல்லை. என்ன செய்தார் என்றால், தான் அந்த மண்ணில் போய் தன்னுடைய இறுதி மரணம் வந்து தான் பிறந்த மண்ணில் தான் நடக்கணும் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதியிட்ட தன்னிட இருக்கக்கூடிய அத்தனை இந்த சாட்சியங்களையும், படங்கள், புகைப்படங்கள், வீடியோக்கள், இதுகள் எல்லாத்தையும் அந்த அரசியல்வாதிகிட்ட கொடுத்து அரசாங்கத்திட்ட கையளிச்சு போட்டு இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் சைக்கிளில் சுற்றி கொண்டு திரிகிறார். சொல்ல வேணும் நல்லாட்சி அரசாங்க இல்ல காலத்துல இப்ப என்னன்னு சொன்னா 2009 விழி பிதுங்கிய நிலையில நான் அவருடைய பேரை சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றா எங்களுக்கு சில பேர்த்த பேரை சொல்லி கதைக்க கவலை வரும். அதால அவர் சொன்ன அந்த பாதிரியை அவர் சொன்னவர் என்னன்னு சொன்னா, தம்பி தேசிய தலைவர் தன் கையில கட்டியிருந்த கடிகாரத்தை தனக்கு தன் கையில கட்டி விட்டவர். சரியா? இந்த நம்பிக்கை தான் நான் அவையல் மேல நாங்கள் வச்சிருந்தோம். நாங்கள் அப்ப சின்ன படியங்க ரோட்ல இறங்கி 2009 2008 இந்த கடைசி இறுதி சுத்தம் நடக்க இந்த போலீஸோட மேல கட்டி லக்சம்பர்க்ல பெல்ஜியத்துல ஹைவேல இறங்கி பிராங்க்போர்ட்ல மெயின் ரயில் ஸ்டேஷனுக்குள்ள இறங்கி எவ்வளவு விஷயங்களை செய்ய இந்த நம்பிக்கையெல்லாம் நாங்கள் இளம்படியங்களா நின்று எல்லாம் செய்து நாங்கள் ஏன்னு சொன்னா எங்களோட மக்கள் ஏதோ ஒரு வழியில பாதுகாக்கப்படணும். அதிலும் மேலாக இயக்கம் வந்து ஏதோ ஒரு வழியில பாதுகாக்கப்படும். இவ்வளத்தையும் சொல்லி நின்று போட்டு தம்பி தன் கையில தேசிய தலைவர் கட்டி கொடுக்குற மணிக்கூடுக்கு தான் நேர்மையாக உண்மையாக செயற்படுவார் என்று போட்டு கடைசியா வந்து அவர் சொல்லி போட்டு போனது வந்து புலோலியன சொன்ன செய்தி. அப்ப நாங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டு நாங்கள் சுதான்னா சரியா, நாங்கள் நேரடியாக இப்படி பல இன்டலெக்சுவல் பல பேர் எங்களுக்கு செய்வினம் இவையில நம்பி பின்னுக்கு நின்று நாங்கள் இன்றைக்கு வந்து பல துன்பங்களை அனுபவிச்சு. அப்ப இந்த அறச்சீட்டத்துக்கு நீங்க மருந்து போட முடியாது. ஆனா நாங்கள் இன்றைக்கும் இனத்தின் நலன் கருதி நாங்கள் எப்பையும் பக்குவமாகவும் பண்பாகவும் கதைக்கிறோம். ஏனென்றா எங்களோட தமிழ் தேசியம் என்பது அப்படித்தான் அறத்தின் பாலும் பண்பின் பாலும் உண்மையின் பாலும் வளர்த்தெடுக்கப்பட்டிருந்தபடியால நாங்கள் சில விஷயத்தை ஒவ்வொரு கதைக்கிறோம். அப்ப இங்க என்ன பிரச்சனை நீங்க சொல்றீங்க, புலம்பெயர்ந்தாக்கள் இவையில நாங்கள் விமர்சிக்கிறோம் பேசுறோம்னு சொன்னா எங்களோட கண்ணுக்கு முன்னால் நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் தான் இன்றைக்கு எங்களை பேச வைக்குது. ஏனென்றா நாங்கள் அவைகளுக்கு முன்னால அவையில முன்னுக்கு விட்டுட்டு பின்னுக்கு நின்று அடிவாண்டி பிரச்சனையை சந்திச்சு எல்லா விஷயத்தையும் அந்த எங்களை இனத்துக்காக சுமந்து நின்றவர்கள் என்ற அடிப்படையில அந்த கோபம் எங்களுக்கு இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்ப தயாரில்லை. யார் நேர்மையாக தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலைக்காகவும் உண்மைக்காகவும் இந்த மாவீரர்களுக்காகவும் தேசிய தலைவருக்காகவும் அந்த மக்களுக்காகவும் நேர்மையாக அரசியல் பேசணும் அவையல் பக்கம்தான் நாங்கள் நிற்போம். மற்றவர்கள் மீது எங்களுக்கு விமர்சனம் இருக்கும். ஆனால் நாகரிகமாக தான் வைப்போம். ஒரு மேலேயோ நாகரிகமற்ற முறையில் கதைக்க மாட்டோம். இப்ப இந்த விளக்கம் உங்களுக்கு காணும் என்று நான் நினைக்கிறேன். ஏன் நாங்கள் இந்த சில பேரை விமர்சிச்சு நாங்கள் இல்ல அதுல சரி. இப்ப நீங்க சொன்ன கருத்துல உங்களுக்கும் புலொலி எனக்கும் அமைப்பு இங்க இருக்கிற புலம்பெயர்ந்த கட்டமைப்பை பற்றி சொல்றேன்னு நீங்க நினைச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்ல வரேன் கட்டமைப்பை பற்றி புலொலி உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கு. நான் உங்களோட காய்ச்சிருக்கிறேன். இன்னொன்று சொல்றேன் ஒன்று என்னண்டா இன்னொரு விஷயத்த சொல்றேன். எனக்கு டைம் இல்ல. இன்னொரு விஷயம் ஒரு நிமிஷம் பொறுங்க சுதா. நான் கீழே இறங்க வேண்டிய தேவையா இருக்கு. அதனால நான் இதன்றேன். அதிகாயன் நீங்கள் இந்த தளத்துக்கு புதுசு இருந்தாலும் நீங்கள் காத்திரமா தமிழ் தேசியம் சார்ந்து கதைக்கக்கூடிய ஒருத்தர். சுதா சொன்னீங்கள உணர்ச்சி வசப்பட்டு ஒருமையில காய்ச்சிருந்தா அவருடைய சார்பில் நான் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு நாங்கள் எல்லாரும் ஒரே பாதையில பயக்கிறாங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் போலனா மன்னிப்பு கேட்க தேவையில்லை. நீங்க அப்படி அப்படி சொல்லிட்டாருண்டாக்கா நீங்க கோபப்படுற இல்ல. உங்களுடைய கருத்துக்களும் இந்த தளத்துல தேவை. அதே மாதிரி சுதாவின் தளத்துல கதைக்கிற விஷயங்களும் முக்கியமானது. நீங்கள் இருவரும் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்கள். கிழக்கு மாகாண அரசியல் கதைக்கப்பட வேணுமென்றதில் நான் காத்திரமா நான் செயல்படுற ஒரு ஆள்.
ஏன்னா பலருக்கு வடக்கு வடக்கு அரசியலைத்தான் மைண்டில் வச்சு கொண்டு அதே மாதிரி தான் கிழக்கு அரசியலை வந்து சிந்திச்சு கொண்டிருக்கிற இடத்துல நாங்கள் உடைச்சு கதைக்கிறது அது முக்கியமானது. அதனால் நீங்கள் தொடர்ந்து பயணிக்கணும். 2 பேர்கிட்டையும் நான் மன்னிப்பு வைக்கிறேன். உங்களோட வார்த்தைகள் ஒருத்தரை மன்னிப்பு ஒருத்தர் கேட்கணும் தயவு செய்து. சுட்டிருந்தால் அண்ணா நான் அண்ணா அண்ணா உங்கள்கிட்ட அண்ணா மன்னிப்பு எப்பயா- அண்ணா கேட்கிறேன். தயவு எப்பயாவது செய்து உரிமையோட நீங்க கதைக்கிறதுக்கு முழு உரிமை இருக்கு ஐயா, அண்ணா தண்டிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அண்ணா அண்ணா ஆனா அப்படி நீங்கள் எப்பயும் கொஞ்சம் பொறுங்க கேசவண்ணா அண்ணா ப்ளீஸ். நீங்கள் மன்னிப்பு கேட்கறது கேசவண்ணா இல்லையாண்ணா 2 பேரையும் கண்டிங்க. நீங்க 2 பேரையும் கேசவண்ணா கண்டிக்கணுமே தவிர 2 பேரையும் தயவு செய்து கொஞ்சம் மன்னிப்பு கேசவண்ணா கேட்க கூடாது. நீங்க பாருங்க அதிக நீங்க கொஞ்சம் பாருங்க. ம். இப்ப இருந்தாலும் இல்லை பாருங்க பாப்போம். இல்ல அண்ணா நான் ஐயா நீங்கள் வந்து மன்னிப்பு கதைக்கணும் கேசவண்ணா தயவு செய்து மன்னிப்பு இந்த கேட்டு உணர்வை கதைக்க விடுங்க. நான் இல்ல கதைச்சிட்டு இல்ல கதைங்க கேசவண்ணா. அவ்வளவு இப்ப எனக்கு என்ன நேரம் இல்ல. சொல்றது நீங்க கேசவண்ணா நான் கேசவண்ணா இல்ல போலீஸ் என்ன சொல்றது கேசவண்ணா நீங்க இல்ல இல்ல கேசவண்ணா அதுதான் அதிகம் எனக்கு ஒடுங்க டைம் ஒடுங்க இல்லை. நான் இப்பதானே ஒடுங்க பிள்ளையெல்லாம் ஒடுங்க கேட்டு இப்போ வந்திருக்கிறேன். இப்போ என்றாலும் நீங்கள் உங்கள்ட்ட ஒரு கொஞ்சம் அமர்த்தி வச்சு கொள்ளுங்க. சரியோ அண்ணா? நீங்கள் அதுதான் யார்கிட்டையும் மன்னிப்புக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 பேரையும் நீங்கள் கண்டிக்க வேண்டிய அவசியம் தான் உங்கள்ட்ட இருக்கிறத விட மன்னிக்க வேண்டிய அவசியம் உங்கள்ட்ட இல்லை. இல்லை. சரியோ? 2 பேரும் என்னுடைய இனி நண்பர்கள். இல்ல அதனால நான் நண்பர்கள்ன்றதை விட சொல்றதை அண்ணா அவர்கள் ஏற்று புரிஞ்சு நண்பர்கள்ன்றதை கொண்டு விட அண்ணா நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே எங்களுக்குள்ள அண்ணா சண்டைகள் வேண்டாம். எங்களுக்குள்ள சண்டைகள் ஓகே. இப்ப வேண்டாம். அதிகா நீங்க இப்ப கதைங்க. நன்றி கேசவண்ணா. நன்றி புலவலையா. உங்களோட மன்னிப்பு நான் ஏற்கல. ஏன்னா நீங்க மன்னிப்புக்கு கேட்கிற அளவுக்கு நான் உங்களோட அவ்வளவுக்கு இல்லை ஐயா. நீங்க வந்து தயவு செய்து அதிகாரத்தோட நீங்க எவ்வளவு இதே புத்திமதி எல்லாம் சொல்றீங்க அதுகளெல்லாம் கேட்டு நான் நடக்கிறேன். நான் உங்களுக்கு வழங்கும். ஆனா வந்து நாங்க ஏன் உணர்ச்சி வசப்பட்டு எங்களோட கருத்தை எங்களோட கோபத்தை முன்வைக்கிறோம்டா தெரியும். அவ்வளவு ஏமாற்றங்களும் பலிகளும் வந்து எங்களோட இனத்தையே நான் அழிச்சு இன்னும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு வேலை செய்து கொண்டிருக்கிற ஆக்கள் வந்து வரக்குள்ள எங்களுக்கு அங்க கோபம் வருது. இந்த பிள்ளையான் கருணா டக்ளஸ் மற்றது வந்து சாணக்கியன் எல்லாம் வந்து இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஒரு அங்கங்கள் கருவிகள். இந்த கருவிகள் ஊடாக செயல்பட்ட ஆக்கள் இப்படியான புரட்சிகளை வென்று வரும்போதுதான் அந்த புரட்சி இந்த இது எங்களோட தேசியத்தை உணர்வுகளை மக்கள் மத்தியில் குழப்பங்களை ஊற்றி நான் வந்து நாயகனா வந்து இவங்களுக்கு தீர்வு எடுத்து வந்து இப்படி ஏமாத்து வேலை சதித்திட்டங்கள் பண்ணி எங்களுடைய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் பலத்தை உடைச்சி சின்ன பின்னம் ஆக்குறதுக்கான வேலைகள் நடக்குதுன்ற அந்த குமரல்லையும் ஆதங்கத்திலையும் தான் யாரையும் அகரண்ண சொன்ன மாதிரி யாரையும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கு. ஏனென்றா அப்படி பட்டுதான் இந்த உங்களுக்கே தெரியும் இப்போ வடதமிழத்தில் என்ன நடந்ததுண்டு எங்களோட போட்டுகள் எல்லாம் சின்ன பின்னமாக்கப்பட்டு நாசகமாக்கப்பட்டு 2 3 உங்களுக்கு தெரியும் 18 16 10 இப்போ 8 2 தேசிய பட்டியலோட 10 உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு கோபத்தில் நாங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் வந்து எங்களை பிரிச்சாலை நினைச்சு எங்களோட சிங்கள குடியேற்றம் உங்களுக்கு தெரியும். இப்போ பாளையடிப்பட்டி என்ற பிரதேசத்தில் பெல்லாவளி வரைக்கும் வந்துட்டான் சிங்களவன். இதை யாருக்கு தெரியுமோ என்று இல்லை. அடுத்த பெல்லாவளியில் உண்டு புத்தவிகாரிய நாட்டினத்தோடனே மக்கள் புரட்சியை ஆர்ப்பாட்டம் பண்ணி நிப்பாட்டிருக்காங்க. தாந்தாமலை எங்களுடைய அதாவது காலமே இல்லை, அதுக்கு ஒரு யுகமே இல்லை. அப்படி இருக்கிற தாந்தாமலையிலையும் அந்த தொல்வளவு திணைக்களம் என்று கொண்டு 300 ஏக்கரை கைப்படுத்தி வச்சாங்க. அப்படியெல்லாம் நடந்து கொண்டு இன்னும் எங்களை குறுகியான வேலை திட்டங்களை நடக்கும்போது இந்த சிங்களத்தோட தேசியத்தோட சேர்ந்து சிங்கள பயங்கரவாத அரசாங்கத்தோட சேர்ந்து செயல்படக்குள்ளதான் எங்களுக்கு இன்னும் அத்தனை மாவீரர்களுக்கும் உயிரை விட்ட மாவீரர்களுக்கும் ஒரு அர்ப்பணிப்பு இல்லையா, மதிப்பு இல்லையா? எவ்வளவு தமிழம் என்று போராடி 2 3 ஒரு குடும்பத்துல 4 5 மண்டு வீரச்சாவு ஏற்பட்ட அந்த குடும்பங்கள் அந்த மாவீரர்களுக்கு ஒரு மனச்சாட்சியோட செயல்படுற இல்லையா? எப்பொழுதும் இந்த கருணா பிள்ளையானன்றவன் யார் சங்கம் வந்தாலும் சரி, எம்பிபி வந்தாலும் சரி, நல்லாட்சி வந்தாலும் சரி, இல்ல மைந்த வந்தாலும் சரி, இந்த சிங்கள அரசாங்கத்துக்கு இவங்க ஒரு கருவி நட்டுகளா தான் இவ்வளவு ஆக்களும் இருப்பாங்க. நான் கூறிய நபர்கள் முழுவதும் கருவியாகவும் அவங்களோட இயந்திரத்தின் ஒரு சின்ன நட்டுகளா தான் இருப்பாங்க. இவங்க எப்பொழுதும் தமிழர்களுக்கு தமிழ் மக்களுக்கு உரிமை பெற்றுத்தார ஒரு தீர்வு பெற்றுத்தார நபர்களா இருக்க மாட்டாங்க. இந்த வகையிலாம் நான் அந்த பேர் குறிப்பிட விரும்பல. இந்த சுகுணனும் இப்ப இந்த பேர் வரக்குள்ள இவர பின்புலம் எனக்கு தெரியும். 2020 என்ன நடந்த விளக்கங்கள் நம்ம வேணுமெண்டா சங்கரனுக்கு தனிப்பட்ட முறையில் பயிரில் அனுப்புறேன் நான் பிடிஎஃப்ல. அப்படி வரக்குள்ள இவர் தனிப்பட்ட முறையில் கருணாவோட சம்பந்தப்பட்ட நெருங்கிய ஒரு நபர் இந்த சுகுணன். அப்ப இவர் வரக்குள்ள எனக்கு அங்கே ஒரு பயம் ஏற்படுத்தப்படுது. மீண்டும் வந்து எங்களை தேசியத்தை இல்ல நான் சொல்லத்தானே வேணும். இல்ல நான் சொல்லத்தானே வேணும். ஆதிகாயன் எனக்கு உங்களுடைய ஆதங்கம் புரியுது. சரியா? அதனால நீங்க உங்களுக்கு தெரியும் நாங்கள் தேசியத்தின் பால் இப்பம் கடைசி வரையும் எப்பொழுது நாங்க விலை போக மாட்டோம். காசு கொண்டு வந்த 2020 நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னு சொன்னா நீ சிஹெச்ல நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்டு வரால் தெரியும். அந்த அனுபவங்கள பட்டறிவின் அடிப்படையில இன்றைக்கு எஸ்பிஎஸ் என்ன உனக்கு இவ்வளவு டைம் தந்து உன்னை பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ உனக்கு ஒதுக்கி தரீங்கள. நானும் உனக்கு தெரியும் முந்தி நாங்கள் எவ்வளவு கரமுரடாக நாங்கள் சண்டை பிடிச்சாக்கள்னு சொல்லி
உனக்கும் தெரியும். ஏன் இன்றைக்கு நாங்கள் இந்த அளவுக்கு மாறி வந்து நிற்கிறோம்னு சொன்னால், நாங்கள் உணர்வை மாத்திரம் கதைக்க கதைக்க எங்களை வந்து பல பேர் வந்து கை காட்டி இவங்களுக்கு அரசியல் தெரியான்னு சொல்லி போட்டு போனவங்க. ஆனா எங்களுக்குள்ள இருந்த அரசியலை நாங்கள் வெளிப்படுத்தாமல் உணர்வை மாத்திரம் எங்களோட அறச்சீட்டத்தின் அடிப்படையில் வெளிக்கிட்டாங்க. உண்மை நேர்மைன்றது அப்படி. ஆனா நாங்களும் அரசியல் பேச தெரிந்தவர்கள் என்று நாங்கள் அந்த நிலம்பை எடுத்து கதைக்க வலிக்கிறீங்களே. நீ எதிர்காலத்தில் அன்றைக்கும் உன் மீது ஒரு விமர்சனம் வருது. தயவு செய்து உனக்கு இங்க நிறைய டைம் தந்து உனக்கு கதைக்கிறதுக்கு அனுமதி தரீங்கள. தயவு செய்து அதை சரியான முறையில பயன்படுத்து. கோவப்படாத, அவசரப்படாத, நிதானமான அந்த டைம் எடுத்து வடிவான முறையில எக்ஸ்பிளைன் பண்ணு. அதுதான் இன்றைக்கு தேவை. சரியோ? நான் உனக்கு ஒரு அண்ணனாக உனக்கு கிட்டத்தட்ட நாங்கள் 6-7 வருஷத்துக்கு முதல் வேறு ஒரு சமூக வலைத்தளத்தில் உண்டா பயணித்து வருகின்ற முறையில நான் உனக்கு ஒரு அறிவுரை மாத்திரம் சொல்றேன். சரியோ? அந்த இதை நீ அந்த இழக்காமல் உணர்ச்சி அரசியலை விடுங்க. இது எங்களுக்கு நாங்க விஷயத்தை மக்களுக்கான விளங்கப்படுத்துவோம். விளங்குச்சுதான்? மக்களுக்கான அரசியல், அதுல எங்களுடைய உணர்ச்சி அதுதான் அரசியல் அகரன் நானும் வேண்டாம். தேசியத்தை பேசி சரியா? கொண்டிருக்கக்குள்ள திருப்பி வந்து 2 தரம் என்ன எட்டப்பன் சொல்லி போட்டு இல்ல இத போனவங்க. ஆதியன் அறிவாயுதம் ஏந்தி போராடுவோம், அவ்வளவுதான் விஷயம். வேறு மற்றது ஒன்றும் வந்து தேவையில்லை. இப்படி விடுங்க. நாங்க அரசியல் பேசக்குள்ள எங்கட பாணியில நாங்க கதைக்க வேண்டி வருமென்ற மிரட்டுற தன்மையில போகக்குள்ள எனக்கு எனக்கு அவங்களுக்கு இருக்கிற அதே அது ஆதங்கம் தான் எனக்கு இருக்கு. அப்ப அதிகாரி, நான் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டேன். அதை புலோலியா சரி பண்ண நான் போறேன். நிப்பாட்டுறேன் புலோலியா. சரியா? உங்களோட நான் நீங்க 2 மன்னிப்பு பேர்கிட்டையும் கேட்க நான் தேவையில்ல. மன்னிப்பு நான் தான் உங்கள்கிட்ட கேட்டுட்டேன். மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிச்சு கொள்ளுங்க புலோலியா. ஓகே நன்றி சரியா? நன்றி அதனால இனிமே அதை டச் பண்ணாங்க. அதோட முடிஞ்சது. அப்படியே சரியா? ஓகே. முடிஞ்சதான் கதம் முடிஞ்சது. விடுங்க. சுதாகரன் வாங்க. நன்றி புலோலியா. நான் மன்னிப்பு கேட்கிறேன். நீங்கள் என்னிட்ட மன்னிப்பு கேட்கணும் வந்த காரணத்துக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஐயா. சரி, சுதாவும் என்னுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள்வார் என்று நான் நினைக்கிறேன். சுதாகரன் நன்றி வாங்க. சுதா. சுதாகரன் நீண்ட காலமா பயணிக்கிற ஒரு நபர். இதுல அவருக்கு தெரியும் இந்த தடத்தை ஊடாத்தில் தான் காதலிக்கிறேன்னு கூட சொல்லியிருக்கேன். சரி, சுதாகரன் நினைவு இருக்கா உங்களுக்கு? நான் விடைபெறுகின்றேன். மாறன் மாறன் உங்களுக்கும் சந்தேகம் வந்துட்டு பார்த்தீங்களா? சரி சரி எஸ்பி, அதை கடந்துட்டு போவோம். அது ஓகே, அது சிறப்பா முடிஞ்சது. ஓகே இப்ப அகரன் வந்தது, புலோலியான்னு நினைக்கிறீங்க நீங்க. இப்ப சுட்டமண் ஒட்டாதண்ட மாதிரி புலம்பெயர்ந்த சமூகத்தோட உள்ளூருக்குள்ள கொண்டு போக மாட்டாங்க. உள்ளூர்ல இருக்கிறார்கள், அங்க இருக்கிற அரசியல்வாதியை நாங்க நம்ப மாட்டோம்ன்றாங்க. அவ என்ன நடக்கும்ன்றது எனக்கு புரியல. இல்ல இல்ல நாங்க இது அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லி கூட கடக்கக்கூடாது. ஒரு 30 செகண்ட் ஒரு கருத்தை சொல்லுறேன். அதாவது எங்களுக்கு அதிகாரம் எல்லாருக்கும் எனக்கு டைம் ஆயிட்டு. சரியா? நான் ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன். எந்த கருத்தளவும் விடுங்க, கருத்தை சொல்ல விடுங்க. சுதாகரன் நீங்க எந்த கருத்து என்னன்னா புலத்துல இருக்கிற கருத்து. ஏன்னா நான் புலத்துல இந்த 30ஆம் தேதி நான் திரும்ப போறேன் நாட்டுக்கு. புலத்தில் இருக்கிற கருத்து, புலத்தில் இருக்கிற நான் இளைஞர்களோட அவங்களோட கதைக்கிறதுல அங்கே இருக்கிற கட்சிகளையோ இந்த முறை வாக்களிப்பு எம்பிபிக்கு கூட எங்களோட மக்கள் போடாது. அப்படி ஒரு நிலையில் அங்கே இருக்கிறாங்க. அதால் நான் ஒரு புது முகம், புது செயற்பாடு, புது அமைப்பு, புது ஊடாக புது ரத்தங்களை பாய்ச்சி நான் மட்டும் அந்த இளைஞர்களை, அந்த இளைஞர்கள்ற அந்த எழுச்சியை நாங்கள் எங்களுக்கு அறுவடையாக செய்து புதுசாக செய்தால் மட்டும்தான் ஏதாவது நாங்கள் சாதிக்கலாம். இல்லை பழைய சட்டையை துவச்சி போடுவோம் நினைச்சா ஒன்றுமே நடக்காதுன்ற என்ற கருத்து. நன்றி நன்றி சுதாகரன், மிக அருமையான கருத்து. இது கட்டாயம் நாங்கள் ஏதோ ஒன்று செய்யணும். கடைசியா 30 செகண்ட் தாங்க. 30 செகண்ட் தாங்க ஒரு முக்கியமான கருத்து. அகரண்ணா ஒரு 30 செகண்ட் தானா? 30 செகண்ட். எங்களுக்கு வந்து இந்த பொருளாதார ரீதியான புலம்பெயர்ந்த எங்களுடைய தொழிலதிபர்கள் வந்து இப்போதைக்கு வந்து தயவு செய்து ஒன்றும் செய்ய வேணும், அரசியல்ல கிளவிடணும். எங்களுக்கு அதிகாரம், எங்களுக்கு இலக்கு இல்ல. அது வந்ததுக்கு பிறகு நீங்க வந்து செய்யுங்க. உங்களோட நாடு, உங்களோட தேசம். ஓகே ஓகே. நன்றி நன்றி வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் நன்றி வணக்கம். நன்றி ஆதவன், நன்றி சுதாகரன், நன்றி நன்றி சந்தர்ப்பத்துக்கு நன்றி வணக்கம். நாளைக்கு வாங்க நேரத்துக்கு இதை கதை சொல்ல தொடங்க. நன்றி. அடேங்கப்பா, எனக்கு என்ன கணக்க கதைக்க கிடக்கு 10 மணி ஆச்சா? அதுதான் எவ்வளவு விஷயம் இருக்கு. கதைக்கவே இருக்கு. அதுதான். நன்றி வணக்கம் எல்லோருக்கும். நன்றி நன்றி. லைக் அடிச்சேன். எல்லாருக்கும் நன்றி. நன்றி. குட் நைட். குட் நைட்.